ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல வேளையில் இந்த உபவாச ஜெபத்தில் உங்களோடு கூட இருக்கிறதுலே மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் கடந்த நாட்கள் முழுதும் நம்மை கிருபையாய் பாதுகாத்து நம்மை ஆண்டவர் நடத்தி வருகிறார். ஆபத்துகள் நிறைந்த உலகம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். நான் நம்புகிறேன், இந்த பலவீனம் நம்மை ஒன்றும் செய்யாது, நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அவரே நமக்கு பரிகாரியாகிய கர்த்தர். ஆமோதிக்கிறீங்களா? கர்த்தரே நமக்கு பரிகாரி. அதனால் இதற்காக அதிகமாய் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியோடு உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் நான். அது சந்தோஷமான நிகழ்ச்சி தான். நம்முடைய பக்கத்தில் இருக்கிற இடத்திற்காக நம்ம ரொம்ப நாட்களாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நாட்கள் அப்படின்றத விட வருஷங்களாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் நிறைய இடங்கள் தூரங்களில் நிறைய இடங்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் எல்லா பட்டணத்தை போல அல்ல இந்த பட்டணம். இந்த லாக்டவுன் முடித்து திரும்பி ஓப்பன் பண்ணாங்க பாருங்களேன். திரும்பி ஓப்பன் பண்ணும்போது கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் மட்டும் 17 திருச்சபைகள் பக்கத்தில் மூடப்பட்டது. ஏன் அப்படின்னா இந்த லாக்டவுனில் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் 6 மாதங்கள் சர்ச்சிலேருந்து இந்த மாதிரி சவுண்டெல்லாம் வெளியே போகலை. அப்போ அந்த லாக்டவுன் முடித்த உடனே திரும்பவும் இந்த சத்தம் வெளியே போன உடனே அந்த சத்தம் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கண்டிப்பாக மூடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி திருச்சபைகளுக்கு விரோதமாக எழும்பி நிறைய திருச்சபைகள் சின்ன சின்ன திருச்சபைகள் கோயம்புத்தூர் பட்டணத்திலே மூடப்பட்டது. அந்த பாஸ்டர்ஸுக்காக நிற்கிறதற்கு கூட யாரும் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயம்புத்தூர் பட்டணம் ரொம்ப ஒரு தீவிரமான நிறைய மனிதர்கள், கர்த்தருடைய ஆலயங்களுக்கு விரோதமான மனிதர்களை உருவாக்குகிற ஸ்தலமாக இருக்கிறது. பெரிய பெரிய அந்த டீம் மெம்பர்ஸ் இங்கே தான் இருக்கிறாங்க. அதனால் நம்மளால் அவுட்டரில் ஒரு இடத்தை வாங்கி அங்கே திருச்சபை கட்டுவதற்குன்றது இந்த சிட்டியில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதனால் நம்ம பக்கத்துலேயே கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணோம். ஆனால் ஆண்டவர் என்னமோ தெரில, பக்கத்திலே நமக்காக வச்சுருந்தார். அவர்களும் 7 ஆண்டல்ல 10 ஆண்டுகளாகவே விற்கிறதுக்காக தான் வச்சுருந்தாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் ஆண்டவர் அந்த இடத்த வச்சுருந்தது நமக்காக அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமென். அதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகம் பேர் கொடுத்தார்கள், நிறைய பேர் உதவி செய்தார்கள். நம்முடைய திருச்சபை மட்டும் இல்லை, நம்முடைய திருச்சபையை நேசிக்கிற, நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிற நிறைய பேர் அதற்காய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுத்தார்கள். ஆனால் தேவை ரொம்ப பெருசு, இருக்கிறது கையளவு மேகம். ஆனால் கடந்த நாட்களிலே அவரிடத்துல போய் ஒரு சின்ன உதவியை மட்டும் கேட்டோம். எங்களால் முழு தொகையாய் அந்த தொகையை எங்களால் கொடுக்க முடியாது. அதனால் நாங்கள் ஒன்று பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைன்னா மாதமாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், எத்தனை மாதத்தில் கொடுப்பீங்க அப்படின்னு எனக்கு அதுக்கு பதிலே சொல்ல தெரில. அப்போ அவங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 9 மாதம் எடுத்துக்கோங்க, ஒரு 9 மாதத்திற்குள்ளே நீங்கள் எங்களுக்கு அதை கொடுத்து முடிச்சிருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனாலும் 9 மாதத்திற்குள்ளே அவ்வளோ பெரிய தொகையை நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரில. ஆனாலும் நான் என்ன ஜெபம் பண்ணி ஒரு டார்கெட் எடுத்தேன்னா, ஒரு 15 மாதம், ஒரு 15 மாதத்திற்குள்ளே மாதம் நம்ம வர்றதை அப்படியே கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து அதற்கான ஒரு முயற்சியை ஆரம்பித்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருக்கிறவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதனால் வருகிற மே 1ஆம் தேதியிலிருந்து அந்த ப்ராசஸை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற மக்கள், இன்னும் இந்த திருச்சபையை நேசிக்கிற மக்கள், திருச்சபைக்கு வர முடியாமல் லைவில் கேட்டுட்ருக்கிறவங்க, லைவில் கேட்டுட்ருக்கிற திருச்சபையை நேசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பின் வேண்டுகோள் என்ன அப்படின்னா, வெகு சீக்கிரம் இந்த இடத்துல ஒரு திருச்சபை கட்டப்படணும். அதனால் பெரிய தொகையாய் நம்ம எல்லோரும் கொடுக்க முடியாட்டாலும்
மாதம் உங்களுடைய தசம பாகத்தை நீங்கள் எல்லாரும் கொடுக்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த தசம பாகத்தோடு சேர்ந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஒரு காணிக்கை, அது நான் சொல்கிறேன், ஒரு 1000 பேர் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாய் அது சுலபமாய் நம்ம பண்ணலாம். கர்த்தர் தான் அதை செய்யணும். அதனால் அந்த தசம பாகத்தோடு சேர்ந்து ஒரு 2000 இல்லைன்னா ஒரு 1000 இல்லைன்னா ஒரு 5000 உங்களுக்கு எவ்வளவு வந்து உங்களால் வந்து அதை சேர்த்து கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் செலுத்துவதற்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுங்கள். அதனுடைய முழு அறிவிப்பையும் வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். நம்ம வந்து அந்த வர கொஞ்சம் கொஞ்சமாய் செலுத்தி அந்த ஊழியத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதற்கு முதல் மூச்சாக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ரேயர் டீமை தான் நம்ம அதற்காக உருவாக்க போகிறோம். இன்னும் அந்த ஜெபத்தை வந்து 15 மாதங்கள் ஒரு சங்கிலி உபவாச ஜெபத்தை முதலாவதாக ஆரம்பித்து திருச்சபையினுடைய இடத்திற்காக மட்டுமே 1/2 மணி நேரம், ரொம்ப நேரம் வேணாம், 1/2 மணி நேரம் அதற்காக ஜெபிக்கிற ஒரு சங்கிலி ஜெபத்தை நீங்கள் வீடுகளில் இருந்து ஜெபம் பண்ணலாம், திருச்சபைக்கு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆனால் 1/2 மணி நேரம் நாங்கள் வந்து ஜெப குறிப்பை உங்களுக்கு தருவோம். திருச்சபைக்கு வருகிறவர்களுக்கு ஜெப குறிப்பு இங்கே வைக்கப்பட்டிருக்கோம். திருச்சபைக்கு வராதவர்களுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக வந்து அது என்ன ஸ்டேட்டஸில் போயிட்டு இருக்குது, என்ன சூழ்நிலையில் போயிட்டு இருக்குது, எதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்றத வந்து 3 நாளைக்கு ஒரு டைமோ இல்லைன்னா எப்படியெல்லாம் ஜெப குறிப்பு தேவைப்படுகிறதோ அப்படியே உங்களுக்கு அனுப்புகிறதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். அதனால உங்களுடைய அந்த ஃபோன் நம்பர்களை, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நம்முடைய திருச்சபையில் இருக்கிற நம்பர் 9423344422 அப்படின்னா 9442344422 அப்படின்ற அந்த நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதை உங்களுக்கு மே 1ஆம் தேதியிலிருந்து ஜெப விண்ணப்பங்களை உங்களுக்கு அனுப்புவோம். நீங்கள் வந்து எந்த நேரத்தில் ஜெபிக்கிறீர்கள், இன்னைக்கு வந்து இந்த நேரம் ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர், இது எனக்கு ஃப்ரீயாக இருக்கும், அந்த ப்ரேயர் டைமையும் உங்களுடைய பேரையும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் நீங்கள் எங்களுக்கு தரணும். இப்போ இருக்கிறவங்க வந்து இங்கேயே நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நான் எழுதிக்கிறேன். மற்றவர்கள் வந்து ஆன்லைனில் இருக்கிறவங்க நீங்கள் அந்த நம்பருக்கு 9442344422 என்கிற நம்பருக்கு உங்களுடைய பேர், நீங்கள் எந்த நேரத்தில் ஜெபம் பண்ண முடியும் என்கிறதை குறித்து 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணலாம், 1/2 மணி நேரம் குறித்து 2 டைம் கூட ஜெபம் பண்ணலாம். எப்படி ஜெபம் பண்ண முடியும், எந்த ஊரில் இருக்கிறீங்க அதை மட்டும் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். நான் நம்புகிறேன் ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன் சொல்லுங்கள். அவங்கள கிட்டத்தட்ட அவங்க வந்து 12 பேர், கரெக்டாக ஆண்டவருடைய சீடர்கள் 12 பேர் இருந்த மாதிரி அவங்க 12 பேருடைய ஷேர், இது 12 பேருடைய சைன் அந்த இடத்துல போட வேண்டும். 11 பேர் வந்து திருச்சபைக்கு கொடுக்கறதுக்கு முழு மனசா நம்ம சொன்ன அந்த காரியத்திற்கு சரி நீங்கள் வந்து டைம் கொஞ்சம் எடுத்து வர கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு நபர் வந்து அதை எப்படி செய்ய முடியும் அப்படின்றாங்க. ஆனால் நான் நம்புகிறேன் 11 பேருடைய இருதயத்தை மாற்றின கர்த்தருக்கு அந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்ற முடியாதா? கண்டிப்பாக அவங்களும் அந்த காரியத்தை நமக்கு, அதனால் அந்த ப்ராசஸ் உடனே நம்ம ஆரம்பிக்கிறோம். உங்களுடைய ஜெபம் மிக தேவை. நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம நினச்சி பாருங்களேன், அப்படி ஒரு புதிய ஆலயம், ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ற மாதிரி. இந்த பட்டணம் வந்து டெக்ஸ்டைலுக்கு பேர் போன ஒரு பட்டணம். இன்னும் இந்த பட்டணத்துக்குள்ளே நுழைகிற கிட்டத்தட்ட ஒரு 8 வாசல் இருக்கிறது. இந்த பட்டணத்துக்குள்ளே 8 வழி இருக்கிறது. இந்த 8 வழியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கோட்டை இருக்குது வாசல்ல. அதை தாண்டி தான் இந்த பட்டணத்துக்குள்ளே என்ட்ரே ஆக முடியும். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப தீவிரமான பட்டணம் தான். சில ஜாதி ஜனங்கள் வந்து இந்த பட்டணத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் வந்து ரட்சிப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது. அப்படி ஒரு கட்டுள்ள ஒரு பட்டணம் தான் இந்த பட்டணம். நீங்கள் பாருங்க, இது பெரிய பெரிய குண்டு வெடிப்புகள் வந்து அதிகமாய் நடந்த பட்டணம் இந்த பட்டணம் தான். அதனால் இன்னும் சொல்ல போனால் அதை நிறைய வந்து மீடியாவில் கூட நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ வந்து தீவிர பட்டணம், தீவிரவாதிகள் இருக்கிற பட்டணம். பொதுவாக ஒரு கார் பாருங்களேன், வேற ஊருனுடைய ரெஜிஸ்ட்ரேஷனுடைய காரை வந்து எந்த ஊரில் வேணாலும் ஓட்டலாம்.
ஆனால் கோயம்புத்தூரில் ஓட்ட முடியாது. கோயம்புத்தூரில் ஓட்டுனா அந்த காரை நிப்பாட்டி, ஏன் வெளியூர் ரெஜிஸ்ட்ரேஷன், எங்கேருந்து வந்தீங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு கேட்டு தான் அனுப்புவாங்க. அப்படி தீவிரமான கண்காணிப்பு உள்ள பட்டணம் தான் இந்த பட்டணம். என்ன நடந்தாலும் இங்கே வந்து ஒரு 1000 10,000 போலீஸை வந்து கூச்சிருவாங்க. இந்த கட்சி மீட்டிங் நடந்தால் ஒரு 10,000 போலீஸை உடனே கூச்சிருவாங்க. அதுவும் அந்த பாபர் மசூதிக்கு அனௌன்ஸ் பண்ணுற அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 அடிக்கு ஒரு போலீஸ் நடந்த மாதிரி கோயம்புத்தூரில். அப்படிப்பட்ட ஒரு பட்டணம். அப்படிப்பட்ட இந்த பட்டணத்தில் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு, அதுவும் நம்ம இருக்கிற இடம் சாதாரணமான இடம் இல்லை, ரொம்ப மோசமான இடம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம இருக்கிற இந்த இடத்தினுடைய பக்கத்தில் யாருமே நடமாட மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய பிணங்கள் போடப்படுகிற, கொலை பண்ணி போடப்படுகிற இடம் தான் இந்த இடம். நான் இப்போ அட் பிரசன்ட் கூட நம்முடைய திருச்சபைக்கு பின்பக்கத்தில் கஞ்சா வியாபாரிகள் இருக்கிறதாக நியூஸ் வருது. கஞ்சா வியாபாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்முடைய திருச்சபையில் பெரிய ப்ராப்ளம், அடிச்சு உடைப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். அத்தனை நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் பிரச்சனையை தான் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவர் அவருடைய ரத்தத்தால் சம்பாதிச்ச திருச்சபை தான் இந்த திருச்சபை. அதனால நான் நம்புறேன், இந்த இடத்துல அவருடைய ஊழியம் கண்டிப்பாக தடைபட்டு போகவே போகாது. அதனால் ஒரு மகா பெரிய எழுப்புதல் நம்முடைய கோயம்புத்தூர் பட்டணத்தில் வேணும். அது நம்முடைய திருச்சபை மூலமாய் ஆண்டவர் செய்யணும். இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய திருச்சபையை ஆண்டவருக்காக நம்ம கட்டுறதற்கு கர்த்தர் நம்மளை நம்பணும். ஆமென். அதனால் அந்த இடத்த வந்து சிட்டி சர்ச் ஆஃப் காட் ஹீலிங் சென்டர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு பேரில் தான் அந்த நம்ம திருச்சபையை கட்ட போகிறோம். அது ஒரு என்னுடைய பேர்லையோ அல்ல, அது வந்து ஒரு ட்ரஸ்டுடைய பேரில் தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு முன்பு இருக்கிற கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த சன்னதி கூட அந்த திருச்சபையை ரன் பண்ணி அதை ஒரு பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தரிசனத்தோடு பண்ணுறோம். அதனால் உங்களுடைய ஜெபங்கள் மிக தேவை, மிக தேவை. இன்னும் நமக்கு 15 மாதங்களே உள்ளன. ஆமேன் சொல்லுங்கள். திருச்சபைகளுக்கெல்லாம் லாக்டவுன் போட போகிறாங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. நான் நம்புகிறேன், லாக்டவுன் போட்டாலும் போடாட்டாலும் கிரியை செய்கிறவர் கர்த்தர், உதவி செய்கிறவர் கர்த்தர், பணம் தருகிறவர் கர்த்தர். பவுல் நட்டான், கொஞ்சம் வால்யூமே, பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ விளைய செய்தார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே. அதனால் ஆண்டவர் தான் அந்த காரியத்தை செய்யணும். அதனால் முதல்ல நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஜெபிக்கிறதற்கு நீங்கள் உடனே தீவிரப்படணும். ஆமீன் சொல்லுங்கள். எழுதி அந்த பேரை எழுதி கொடுக்கிறவர்கள் 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு 1 வாரம் ஜெபம் பண்ணிட்டு விடக்கூடாது. 15 மாதங்களும் அந்த அரை மணி நேரம் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் நம்முடைய திருச்சபையினுடைய இடத்திற்காக, திருச்சபைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆமேன். அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டப்படுகிறதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு பெரிய ஆவிக்குரிய சர்ச்சு கண்டிப்பாக வரணும். அந்த எழுப்புதலின் காலத்தை கர்த்தர் கட்டளை இட வேண்டும். ஆமேன் சொல்லுங்கள். இப்போவே அந்த ஜெபத்தை ஆரம்பிக்க போகிறோம். இன்னும் 15 மாதங்கள், நான் சொன்னது உங்களுக்கு புரியும். 15 மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த பணத்தை செலுத்துவதற்காக நம்ம பேசி அந்த காரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அதனால் நீங்கள் சேர்த்து பணத்தை நம்மளால் கொடுக்க முடியாது, நம்ம அப்படிப்பட்ட வசதி உள்ளவர்களும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாய் மாதத்திற்கு ஒரு பொருத்தனை, இந்த மாதத்தில் என் தசம பாகத்தோடு சேர்ந்து இந்த ஒரு பொருத்தனை, எக்ஸ்ட்ரா ஒரு பொருத்தனை நான் வைக்கிறேன். அதை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்கிறவங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஆனால் யார் வந்து அந்த ஆலயத்திற்கான இடத்த கொடுத்தாலும் மே 1ஆம் தேதியிலிருந்து நான் வந்து தொடர்ந்து எந்த ஊருக்குமே நான் போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த சில நிகழ்ச்சிகள், சில இடங்களுக்கு மட்டும் டேட்டு கொடுத்துருக்குறேன். அந்த இடத்துக்கு மட்டும்தான் நான் போகிறேன், வேறு யாருக்கும் இனி அதுக்கப்புறம் டேட்டு கொடுக்கல. இனி 15 மாதங்கள் எந்த ஊருக்கும் நான் போகிறது இல்லை. நான் இங்கே தான் இருக்க போகிறேன், சர்ச்சில் தான் இருப்பேன். அதனால் அந்த பணத்தை மாதம் வந்து அந்த காணிக்கையை கொடுக்குறவர்கள் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க என்னுடைய கரத்தில் கொண்டு கொடுத்து நீங்கள் வந்து ஜெபித்து போகும்படி கேட்கிறேன். ஆன்லைன் மூலமாய் செலுத்துகிறவர்களும் தயவு செய்து என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு என்னிடத்தில் ஜெபிக்கும்படியாக உங்களை மிகவும் அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஜெபிக்கிறவர்கள், ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருக்கிறவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுறவங்க,
அதனால தான் முதல்ல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆண்டவர் சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் காலம், அதற்கு குறித்திருக்கிற நேரமும் வந்தது. சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. தேவரீர் சீயோனுக்கு இறங்கி, நம்முடைய திருச்சபைக்கு இறங்கி, கம்ஃபர்ட்டுக்கு இறங்கி, சர்ச் ஆஃப் காட் ஹீலிங் சென்டருக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்திருக்கிற நேரமும் வந்தது. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே வந்தது. எல்லாரும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி அதற்கு குறித்திருக்கிற நேரம் வந்தது. அது வந்தது. கர்த்தர் கட்டளை இட்டு விட்டார். கர்த்தர் ஓகே சொல்லிட்டார். ஆண்டவர் தீவிரம் காண்பிக்க ஆரம்பித்து விட்டார். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஓ ஹalleluya. ஆண்டவர் உதவிகளை அனுப்ப ஆரம்பித்து விட்டார். ஆண்டவருடைய செங்கோல் நமக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. இந்த பட்டணத்திற்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய திருச்சபைக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜனங்களுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய செங்கோல் நீட்டப்பட்டிருக்கிறது. ஹalleluya. கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறது. தேவன் நினைத்ததை யார் தடுக்க முடியும்? யார் தடுக்க முடியும்? ஒருவரும் தடுக்க முடியவே முடியாது. தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. தடைபடவே தடைபடாது. இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா ராஜா. நீர் இறங்குங்க ஆண்டவரே. நீர் இறங்குங்க ஆண்டவரே. சிங்காசனத்தை விட்டு இறங்குங்கப்பா. இறங்குங்க ஆண்டவரே. இறங்குங்க ஆண்டவரே. எங்களை நம்புங்க ஆண்டவரே. இந்த பட்டணத்தை கண்ணோக்கி பாருங்க ராஜா. இந்த பட்டணத்தை கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஹalleluya. கடந்த வருஷங்களில் அப்பா எத்தனை பிள்ளைகளை இந்த பட்டணம் நாசமாக்குனது பாருங்க கேள்விப்பட்டோம். அவங்க சத்தம் இப்போ எங்க காதுல கேட்டுட்டே இருக்குப்பா. பொள்ளாச்சியில நடந்த அந்த சம்பவம் எங்க இருதயத்தையே உடைச்சிருச்சப்பா. அப்படிப்பட்ட இந்த பட்டணத்துல ராஜா நாங்கள் உமக்காக ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டி எழுப்பி லட்சக்கணக்கான ஜனங்களை சந்திக்கிறதற்கு இயேசுவே சத்தத்தை உயர்த்தி எங்களை எங்களை நம்புங்கப்பா. எத்தனையோ பிள்ளைங்க கொடுத்துருக்குறாங்க ராஜா. ஆனா எங்களுடைய தேவை ரொம்ப பெருசு. கைகளை திடப்படுத்துங்கப்பா. எங்க பிள்ளைகளுடைய கையில இருக்கிறது கொஞ்சம் தான் ஆண்டவரே. அப்பா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில தான் இந்த உலகம் போயிட்டு இருக்குது. ஆனா நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்லவா. எங்க பிள்ளைகளுடைய கையை நம்பி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க ராஜா. மாதம் மாதம் பல லட்சங்களை நாங்க கட்டுறோம்னு வாக்கு கொடுத்துருக்கிறோம் ராஜா. நாங்க வாக்கு கொடுத்துருக்கிறோம் ராஜா. எங்களை நம்பி அல்ல, எங்களுடைய பலத்தை நம்பி அல்ல, உங்களை நம்பி உங்க வார்த்தையை நம்பி விசுவாசித்து நீர் உம்முடைய பொக்கிஷ சாலையை எங்களுக்காக திறப்பீர் என்று சொல்லிதான் நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே அந்த வாக்கு நிறைவேறுவதற்கு இப்பொழுது பரலோகம் எங்களுக்காக திறக்கட்டும். வானம் எங்களுக்காக திறக்கட்டும். திறக்கட்டும் ராஜா, திறக்கட்டும். பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ மாதம் மாதம் பல லட்சங்களை நம்ம அதற்காக மாதம் மாதம் செலுத்துகிறோம் அப்படின்னு ஒரு வாக்கை நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் 15 மாதத்திற்குள்ள அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். இது ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ப்ராஜெக்ட் அல்ல. இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். ஒரு திருச்சபையை கட்டுறது அப்படின்றது அவ்வளவு சுலபமானது அல்ல, ரொம்ப கடினமானது. ஆனாலும் அதற்கு வேண்டிய பலனை ஆண்டவர் எனக்கு தரணும். அதற்கு வேண்டிய ஆட்களை ஆண்டவர் தரணும். கிட்டத்தட்ட திருச்சபை கட்டுவதற்கு 24 இடங்களுக்கு மேலே நம்ம பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷன் வாங்குறதற்கு நம்ம போய் நிற்க முடியாது. அதான் இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போதெல்லாம் எனக்கு பயம் வருது. இப்போ நான் தூங்குற நேரம் ரொம்ப குறைவாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக
ஒரு 4 மணி நேரம் அந்த அளவுக்கு தான் என்னால் தூங்க முடியுது. அந்த 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 காரியங்களுடைய எண்ணங்கள். ஏன்னா அதான் தாவீது சொன்னது மாதிரி, அவனுடைய மகனை பார்த்து சொன்னது மாதிரி, உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு ரொம்ப பெருசுப்பா, ஆனால் நீயோ இளைஞன் அப்படின்றது மாதிரி அந்த பொறுப்பை நினைக்கி பார்க்கும் போதெல்லாம் அந்த பொறுப்பை செய்யக்கூடிய வசதியோ படிப்போ அறிவோ எதுவுமே என்கிட்ட இல்லைன்றது மாதிரி தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதனால் ஆண்டவர் ஒருத்தர் தான் என் கூட இருக்கணும், அதற்கு வேண்டிய ஞானத்தை தரணும். வல்லமை உள்ளவர்களுடைய புயங்களெல்லாம் கீழே கிடக்குது. வல்லமை உள்ள புயங்கள், நல்ல நாலேஜ், படிப்பு, நல்ல கணக்கு வழக்கம் அவங்களுக்கு தெரியும், ஆள் பழக்கம் அவங்களுக்கு இருக்குது, அரசியல்வாதிகளுடைய தொடர்பு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்டவர்களே நிறைய பேர் தடுமாறுகிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவரையே நம்பி தான் எனக்கு இருக்கு. எனக்கு எந்த பழக்கமோ பெரிய ஆட்களுடைய பழக்கமோ எதுவுமே இல்லை. அதனால் இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்கிறோம், காலடி எடுத்து வச்சிட்டோம். இதை முடிக்கிறதற்கு ஆண்டவர் எனக்கு முதல்ல பலன் தரணும், என் மனசில் பலன் தரணும், என் உடம்புல பலன் தரணும், எனக்கு ஞானத்தை தரணும், அதற்குரிய ஆட்களை தரணும். பொதுவாக இப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மீடியா ரொம்ப மோசமான மீடியா. உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ எழுதி உடனே ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க, இந்த ஆலயம் கட்ட தேவையா, இந்த இடம் வாங்க தேவையா அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. நமக்கு இருக்கிறாங்களா என்னன்னு தெரில, ஆனாலும் அப்படி பேசுகிறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நல்லதுக்காக பேசுகிறாங்களோ இல்லையோ, அவங்க என்ன நிலைமையோடு பேசுகிறாங்கன்னு தெரில. ஆனால் நான் என்ன நமக்கா ஒரு ராஜ்யம் கட்ட போகிறோம், நமக்கா வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். நான் ஆண்டவரத்தில் எனக்கு வீடும் காரும் ஒன்று வேணாம் ஆண்டவரை, உங்கள் ஆலயத்துக்கு இடம் கொடுங்க, அதுக்கு மேலே நான் அழகாக நான் உங்களுடைய சமூகத்தில் தங்கி இருக்கிறேன். அது எனக்கு அதனால அப்படி வருகிற சில பேச்சுக்களை எல்லாம் கேட்க வேண்டியது இருக்கும். இன்னும் ஒரு ஷாக்கான நியூஸு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒருத்தங்க என்னுடைய பேரை எழுதி கொடுத்து இவங்க அழியணும், இவங்க சபை அழியணும், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஜெப குறிப்பு கொடுத்துருக்காங்களாம். அப்படி எனக்கு ஆச்சரியமா இருக்குது. உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் நம்ம அழியணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய பிள்ளைங்க அழியணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தவறு. நான் அதுக்காக வருத்தப்படலை. சரி, அவர்களுடைய அறியாமை. ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார்ல, உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்கள ஆண்டவர் மாற்றட்டும், அவங்களுக்கு அந்த உணர்வு தரட்டும். அதனால இதை சொன்ன உடனே ப்ளஸ்ஸா எடுக்கிறவங்க அநேகம் பேரா இருந்தாலும் அதை மைனஸா எடுக்கிறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. சிலர் பொறாமைனாலே மைனஸா எடுக்கிறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அதனால அதெல்லாம் தாங்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு பலன் வேணும். எங்க அப்பா பாஸ்டர் இல்லை, நம்ம கூட நிற்கிறதுக்கும் பெருசாக ஆட்கள் யாரும் இல்லை இப்போ. அதனால நான் ஒருவனாய்த்தான் இந்த விஷயத்துக்குள்ளே போகணும். அது பெரிய ப்ராஜெக்ட் இது. அதனால் உங்களுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப தேவை. இந்த ஊழியங்கள் அப்படியே செய்து கொண்டிருக்கிறதுனாலேயே எனக்கு நிறைய போராட்டங்கள், தொண்டை திடீர்னு இது பண்ணும், ட்ராவல் ஒத்துக்காது, அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி அவர்களுடைய இருதயத்தை ஏற்ற வார்த்தைகளை பேசி அந்த ஆராதனை முடிக்கிறதுக்குள்ள பெரிய யுகத்தையே கண்டது மாதிரி இருக்கும். சாதாரணமானது அல்ல. நீங்க ஒரு குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா 1000 குடும்பங்களுடைய பாரத்தை சுமக்கிறதுன்றது அவ்வளோ லகு இல்லை. நீங்க ஊழியக்காரங்களை நீங்க நல்ல ஊழியக்காரங்களை நீங்க அவ்வளோ அசால்ட்டா எடை போடாதீங்க. உண்மையில ரொம்ப சிரமம் தான். அவர்களுக்கு கார் இருக்கலாம், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம், அவங்களுக்கு சாப்பாடு இருக்கலாம், ட்ரெஸ் இருக்கலாம், ஆனா அவர்களுக்கு நிறைய போராட்டங்கள் அதிகம். அதனால கண்டிப்பா ஒரு ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிற அவசியம் எல்லா தேவ மக்களுக்கும் உண்டு. கடந்த நாட்களில் சென்னையில் போகும்போது ஒரு பிரதர் என்னை கூட்டிட்டு போய் ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. ஒரு நல்ல பட்டர் அந்த மாதிரி ஜூஸ் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அந்த ஜூஸுக்காக அவர் நிறைய கடை ஏறி இறங்கினார். உடனே அவரை பார்த்து சொன்னேன், பிரதர் அந்த ஜூஸ் தான் குடிக்கணுமா, வேற ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கலாமே, நம்ம ஏன் இவ்வளோ தூரம் கடற்கரையாக ஏறிட்டு இருக்கோம்? உடனே அவர் சொன்னார், இல்லை பாஸ்டர், நீங்கள் ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நான் ஒருவேளை சென்னையில் இருக்கிறாரு, நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு நான் ஷிஃப்ட் ஆகி வர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன் அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நான் வீடு பார்ப்பேன். உங்களை எப்படியாகவும் சுகமாக பார்க்கணுன்றது என்னுடைய வேலை.
உங்களை டெய்லி 2 கிலோமீட்டர் வாக்கிங் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், உங்களுக்கு ஜூஸ் கொடுத்துருவோம், உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் நான் தான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும், நீ ரொம்ப வருஷம் எனக்கு தேவை. லாக்டவுனில் அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலையினால தற்கொலை பண்ணிக்கலாம். அவர் எடுத்த 2 முடிவு, ஒன்று தற்கொலை பண்ணிக்கணும், இல்லைன்னா அவங்க மனைவியை கொன்னுட்டு அவர் ஜெயிலுக்கு போகணும். இந்த 2 தீர்மானத்தோடு இருந்தாராம். இந்த லாக்டவுன் மட்டும் போடப்படாவிட்டா உங்க செய்தியை நான் கேட்டிருக்க மாட்டேன். அந்த செய்தி என் இருதயத்தை தொட்டுச்சு பாஸ்டர். இன்னைக்கு நான் ஜெயிலுக்கு போகாம என் மனைவி சாகாம உயிரோடு இருக்கிறது உங்க மூலமா ஆண்டவர் எனக்கு பேசின வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் பாஸ்டர் மாத்திருச்சு. ஸோ என்ன நீங்க வாழ வைக்கிறது கர்த்தர் உங்களை பயன்படுத்தினார், அதனால உங்களை நான் ரொம்ப கேர் எடுக்கணும் அப்படின்னு விரும்புறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து. ஸோ அப்படிப்பட்ட நல்ல நேசிக்கிற தகப்பனை, தாயை, ஆண்டவர் சகோதரனை, சகோதரியை கொடுத்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். அது மட்டும் இல்லை, ஒரு வாலிப தம்பி, அந்த வாலிப தம்பி சொன்னான், பாஸ்டர் வாரத்துக்கு ஒரு நாள் உங்க ஊழியத்திற்காக நான் உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்றேன் உங்களுக்காக அப்படின்னா. சரி, எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். அப்படி நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு எழுப்பி தந்திருக்கிறார். அதனால நீங்க எனக்காக, ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. வேதம் சொல்லுது, தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே என்கிறவன் மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன். ஆண்டவர் அவனுக்கு எல்லா பவரையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா அவனுடைய கை கோலை உயர்த்தி பிடிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சுட்டே இருந்தாங்களாமா. அவனுடைய கை வலிக்கும் போது அந்த கோல் அப்படியே கீழே வந்துருச்சு. உடனே வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆப்போசிட்டான குரூப் ஜெயிச்சாங்களாமா. அப்போ ஆரோனும் ஊரும் 2 பேரும் போய் அவனுடைய கையை என்ன பண்ணாங்க, தாங்கி பிடிச்சாங்க. அப்புறம் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய கரங்கள் சோர்ந்து போகிறதுக்கு அவசியம் உண்டான்னு கேட்டா கண்டிப்பா சில நேரத்தில் சோர்ந்து போகும். பாரங்கள் அதிகமாகும் போது கை சோர்ந்து போகும்போது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிற மாதிரி உங்க ஜெபம்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே தாங்கி பிடிச்சி இங்க இருந்து கஷ்டத்தோட ஊழியத்துக்காக போவேன், ஒரு வார்த்தை கூட பேசாம போவேன். ஆனா நம்முடைய திருச்சபையில அம்மாங்க சேர்ந்து எனக்காக டெய்லி ஜெபம் பண்றாங்க. சொல்லிட்டு போவேன், இந்த மாதிரி ஒரு ஊழியத்துக்கு போறேன், இந்த மாதிரி ரொம்ப முடியாம இருக்குது, கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிங்க அப்படின்னு. பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊழியத்துல, அந்த பலிபீடத்துல போய் நிற்கும் போது ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படியே முடிச்சுட்டு வருவேன் நான். அப்போ அவன் ஜெபம் என்ன அழகா தாங்கும். அதனால உங்களுடைய ஜெபம் என்ன ரொம்ப தாங்கும். ப்ளீஸ் தயவு செய்து உங்களை ரொம்ப அன்பாய், நான் வேற எதுவுமே கேட்கல, எனக்காக ஊழியத்திற்காக ஒரு அரை மணி நேரம் தயவு செய்து நீங்க ஜெபிங்க. நீங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். உங்களுடைய ஜெபத்தினால தான் இவ்வளோ தூரம் ஆண்டவர் நடத்துறாரு. ஆனா உங்களை வேற எதுவுமே நான் கேட்கல. உங்களுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப தேவை. நான் வித்தியாசத்தை பார்க்குறேன். நீங்க ஜெபம் பண்றதுக்கும் நீங்க ஜெபம் பண்ணாததுக்கும் வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். அப்படியே தெரியும் அது என் ஊழியத்தில். அதனால உங்களுடைய ஜெபங்கள் தாங்கும்படியாய் உங்களை திரும்ப திரும்ப கேட்குறேன். அதனால நீங்க உங்களுடைய பேர்களையும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் நீங்க எந்த நேரத்தில் எனக்காக ஊழியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள் என்கிறதையும் கண்டிப்பாய் தெரியப்படுத்துங்கள். ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? இதுவரைக்கும் எனக்கு பண ஆசையும் சொத்தாசையும் கர்த்தருடைய சமூகத்தில் பலிபீடத்தில் நின்று சொல்லியிருக்கிறேன், எனக்கு வந்தது இல்லை. இப்போ நான் என்ன ஜெபம் பண்றேன்னா, அப்படி ஒருவேளை அந்த ஆசை என்னுடைய இருதயத்துக்குள்ள வறுமையானால் என்னை அன்னைக்கே எடுத்துருங்க ஆண்டவரேன்னு தான் நான் ஜெபம் பண்றேன். உங்களுக்கு பிரியம் இல்லாத, உங்களுக்கு இஷ்டம் இல்லாத ஊழியத்தை செஞ்சுட்டு இந்த உலகத்தில் நான் இருக்கவே வேணாம் ஆண்டவரே. அன்னைக்கு என்னுடைய கடைசி நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே, நான் அப்படிதான் வாழணும்னு விரும்புகிறேன். அதனால அதற்காகவும் உங்களுடைய ஜெபம் தேவை. அதனால எனக்கு அப்படியெல்லாம் ஆசை இல்லை. ஆனால் தேவனுக்காக பெருசா செய்யணும், பெரிய காரியத்தை செய்யணும், ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கணும், வாலிபர்களை உருவாக்கணும். கர்த்தர் அதற்கு பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமே. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. விசேஷமாக இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்திலேயே நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசினார். அந்த காரியத்தை தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசினேன், உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 23ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தண்ணி கூட 23வது அதிகாரம் 23ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை
27 வாசிக்கலாமா? 27 நம்ம வாசிக்க போகிறோம். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்கிற ஒரு தலைப்பில் தான் உங்களுக்காக நான் இந்த செய்தியை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். கவனிங்க, நம்ம வாசித்த இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து அவர் ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் அவர் ஊழியம் செய்கிறார். அப்படி என்றால் அவருடைய வயசு ஒரு 33.5 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 33.5 வயது என்று சொல்லுகிறது ஒரு வாலிப வயசு. என்னுடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லாதவர். அவர் அழகானவர், அவர் நல்ல ரூபம் உள்ளவர், அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்குள்ளே அப்பொழுது இருந்தது. அவர் பேச்சிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர் ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச் அவர் பண்றவர். அப்படின்னா உடைந்து போன ஒரு மனுஷன் அவருக்கு முன்னாடி போனானே, ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான், எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவன் மாறிடுவான். அவனுடைய மனசுல அந்த தாழ்வு உணர்வு வரவே வராது. இன்னும் ஆண்டவர் ஊழியம் செய்கிற நாட்களிலே குருடர்கள், சப்பானிகள், சூம்பின கை உடையவர்கள், எத்தனையோ வியாதிஸ்தர் அவரிடத்திலே ஆண்டவருடைய அற்புதத்தை அப்படியே பெற்றுக்கொண்டவர்கள். வேதம் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். எப்படி சுற்றி திரிந்தாராமா? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இன்னும் தேவனுடைய மனுஷன் எழுதும் போது சொல்லுகிறார், ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் எழுதினால் இந்த உலகம் கொள்ளாது. அவ்வளவு அற்புதத்தை 3.5 வருடத்துல ஆண்டவர் செஞ்சிருக்கிறாருன்னு பாருங்களேன். அப்போ ஜனங்களுக்கு அவர் மேல பாசம் வருமா? கண்டிப்பா அவர் மேல பாசம் வரும். ஆனா ஒரு கூட்டம் இன்னைக்கு எதிர்க்கிறது மாதிரி அன்னைக்கு ஒரு கூட்டம் எதிர்த்துட்டாங்க. ஏன் எதிர்த்தாங்க அப்படின்னா, அவர் மேல இருக்கிற பொறாமைனால. இவன் என்ன ஆள் சேர்க்கிறான், ஆள் சேர்த்து இவன் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ணி நம்மளை எல்லாம் கவிழ்த்துருவானோன்னு பயம் ஒரு பக்கத்துல இருக்கிறது. இன்னொரு பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் நம்மளை மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரே சந்தோஷமா இருக்கிறது. சே, இவ்வளவு அற்புதம் நடக்குதே, இவ்வளவு அற்புதம் நடக்குதே, இவர் நல்லா இருக்கணும், இவர் நல்லா ஊழியம் செய்யணும் அப்படின்னு அவருக்கு பின்பாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிறதற்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இப்ப அவர் சிலுவையை சுமந்துட்டு போறாரு. எல்லாருக்கும் கண்ணீரா இருக்குது. எத்தனையோ பேரை வாழ வச்சார், எத்தனையோ பேர் அற்புதம் சுகம் பெற்றார்கள். ஆயிரக்கணக்கான பேர் அங்கே நின்று அழுகிறார்கள். அழுகிறவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சே, இந்த வயசுல கண்டிப்பா இவர் என்ன பண்ணக்கூடாது, சாகக்கூடாது, மரிக்க கூடாது. இவர் எப்படி மரிக்கலாம், எப்படி மரிக்கலாம், 33 வருஷம்லாம் ஆச்சு, சின்ன வயசு இல்ல அப்படின்னு எல்லாருமே அவரை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அழுறாங்க. இயேசுவே, உமக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, உமக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா? நீங்க ஒன்று 20 வருஷம் வாழ்ந்திருக்க கூடாதா, 50 வருஷம் வாழ்ந்திருக்க கூடாதா? அப்படி அழுதுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய சுமையை சுமந்து கொண்டு போகிறார். அவரை அடிக்கிறாங்க, அவருடைய முதுகை அப்படியே உழுகிறவனுடைய முதுகை போல மாத்துறாங்க. அவர் ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு நடந்து போறார். இப்போ அவரை பார்த்து அழுகிற ஸ்திரீகளை பார்த்து அவருக்கு சந்தோஷப்பட்டு,
உண்மையிலே பரவாயில்ல, என்ன நேசிக்கிற இத்தனை பேர் இருக்கிறீங்களா அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டு நீங்க நல்லா இருப்பீங்கன்னு ஆசீர்வதிக்கல. அவர் ரொம்ப அந்த வேதனையின் மத்தியிலையும் அந்த ஸ்திரீகளை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றார், எனக்காக நீங்க அழாதீங்க, ஆனா உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இது கொடுமையின் காலம்னு நினைக்கிறீங்க, என்னை கொடுமைப்படுத்துகிறதா நினைக்கிறீர்கள். இவ்வளவு ஒரு நீதிமான இப்படி கொடுமைப்படுத்துங்களே அப்பா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா, இது உங்களுக்கே நல்லா இருக்காங்கன்னு நீங்க நினைச்சு அழுறீங்க. ஆனா நீங்க வாழ்ற காலத்துல, உங்க பிள்ளைங்க வாழ்கிற காலத்துல இதை விட கொடுமையான காலங்கள் வரும். இதை விட கொடுமையான மனிதர்கள் எழும்புவார்கள். இதை விட கொடுமையான சூழ்நிலைகள் உண்டாகும். அதனால ஒண்ணு பண்ணுங்க, நீங்க பிதாவை நோக்கி இப்பொழுது அழுகிறீங்கல்ல, எனக்காக அழுறீங்கல்ல, எனக்காக நீங்க அழுது ஒண்ணும் பண்ண போறது இல்லை. ஏன் அப்படின்னா, என் பிதாவினுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறது. அதனால ஒண்ணு பண்ணுங்க, உங்க கண்ணீரை நீங்க வீண் பண்ணாதீங்க, ஆனா உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்கள் அழுங்கள். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே, இந்த உபவாச ஜெபத்திலே வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கவனமாய் கேளுங்கள். நீங்கள் என்னென்னத்திற்கோ நீங்கள் அழலாம். நீங்கள் ஏதோ காரியத்திற்காக எல்லாம் அழலாம். உங்கள் வீட்டிற்காக அழலாம், உங்களுடைய பிரச்சனைகளுக்காக அழலாம், உங்களுடைய பண தேவைகளுக்காக அழலாம், உங்களுடைய கடன் பாரங்களுக்காக அழலாம், எதுக்கோ நீங்க அழலாம். அவங்க என்ன மனசை வருத்தப்படுத்திட்டாங்கன்றதுக்காக அழலாம், இந்த இடத்துல நான் வெட்கப்பட்டு போயிட்டேன்னு அழலாம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உன்னுடைய கண்ணீர் அதிகமாய் யாருக்காக சிந்தப்பட வேண்டும் என்றால், ஒருவேளை குழந்தை பிறந்திருக்கிறவர்கள் இங்கே இருக்கலாம், இனி திருமணமாகி குழந்தை பிறக்க போகிறவர்கள் இருக்கலாம். ஆனா எல்லாருக்குமே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள். உங்க ஒரு பிள்ளைக்காக அவன் நமக்கு பிரச்சனை பண்றான்ற அழுகிற தாயார் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. அவன் சொல்லு பேச்சு கேட்க மாட்டான்னு அழுகிற தகப்பனார் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சமூகத்துல அவனுக்காக அழுகிற பெற்றோர்கள் இன்றைக்கு குறைந்து விட்டார்கள். இன்றைக்கு குறைந்து விட்டார்கள். பிள்ளைக்கு ஒரு வியாதி வந்தா அழுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பிள்ளை வயசானதுக்கு அப்புறம் செட்டில் ஆகல, அதுக்காக அழுறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனா பிள்ளை நல்லா இருக்கும்போது பிள்ளைக்காக அழுறவங்க நிறைய பேர் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இல்ல, உங்க பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு பிற்பாடு அல்ல, உங்க பிள்ளை ஒரு குடிகாரனாய் இல்லைன்னா ஒரு அசுத்த வாரியத்துல வாழ்ந்ததுக்கு பிறகல்ல, இப்பவே ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டுன்னு பைபிள் சொல்லுது. ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதான் ஒரு மிகப்பெரிய பிரசங்கி, தன்னுடைய ஒரே மகன், அந்த மகன் தன்னுடைய தகப்பனார் இறந்ததற்கு பிற்பாடு, தன்னுடைய தகப்பனார் இறக்குற வரைக்கும் அவர் ஊழியத்துக்கு வரவே இல்லையா. ஆனா அவனுடைய தகப்பனார் இறந்ததுக்கு பிற்பாடு அவனுடைய தகப்பனாருடைய வேதத்தை கையில எடுத்து அவர் தகப்பனார் செய்ததை விட பல மடங்கு ஊழியத்தை செய்தார். அப்போ அவரை பார்த்து கேட்டாங்களாம், எப்பா நீ இதுவரைக்கும் உங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது உன்னை ஊழியக்காரனாக மாற்றணும்னு ஆசைப்பட்டாரு, ஆனா நீ ஊழியக்காரனாக மாறவே இல்லை, இப்ப எதுக்குப்பா ஊழியக்காரனா மாறின, உன்னை யார் தொட்டது, உன்னை எது தொட்டுருச்சு? உடனே அவர் சொன்னாரம்மா, என்னுடைய தகப்பனார் உயிரோடு இருக்கிற நாளில் அவர் எந்த காரியத்தை பலிபீடத்துல பிரசங்கம் பண்றாரோ அந்த காரியத்தை தான் அவர் செய்வாரு. அவர் பலிபீடத்துல எப்படி இருப்பாரோ அப்படியே தான் அவர் வீட்டுல இருப்பாரு. பலிபீடத்துல எங்க அப்பா கோவப்பட மாட்டாரு, எங்க வீட்லயும் எங்க அப்பா கோவப்பட மாட்டாரு. பலிபீடத்துல எங்க அப்பா ஜெபம் பண்ணிட்டே இருப்பாரு, எங்க வீட்லயும் அப்பா ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பாரு. பலிபீடத்துல அவர் சாந்தமா இருப்பாரு, எங்க வீட்லயும் சாந்தமா இருப்பாரு. நான் ஒரு பெரிய குடிகாரனா இருந்தேன், மோசமான பழக்க வழக்கத்துல இருந்தேன். ஆனா எங்க அப்பா என் வீட்டுல எல்லாருமே தூங்கினாலும் எனக்காக எங்க அப்பா 12 மணி 1 மணி ஆனாலும் காத்திருந்து, நான் கைத்தாங்களா வந்தா கூட எங்க தகப்பனார் என்னை தோள் மேல அவருடைய கையை போட்டு கொண்டு போய் என்னை சாப்பிட வச்சு, நைட்டு என்னை பெட்ல படுக்க வச்சுட்டு என் கால் மாட்டுல முழங்கால் படிட்டு அவருடைய கண்ணீர் என் காலில் விழுற அளவுக்கு ஜெபம் பண்ணுவார். டெய்லி என்னுடைய காலு நனையும் அவருடைய கண்ணீர்னால.
இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறதற்கு காரணம் என் தகப்பனாருடைய கண்ணீரின் ஜெபந்தான் அப்படின்னு அவர் சொன்னாராம். நான் மிஸ் பண்றேன் எங்க அப்பாவை, நான் ரொம்ப எங்க அப்பாவை மிஸ் பண்றேன். ஸோ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாயும் தகப்பனுக்கும், உங்க பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கலாம், உங்க பிள்ளை இப்போதான் எல்கேஜி பிள்ளையா இருக்கலாம், உங்க பிள்ளை இப்போதான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளையா இருக்கலாம், உங்க பிள்ளைக்காக நீங்க எத்தனை பேர் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றீங்க, எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுறீங்க. சாதாரணமான காலம் இல்ல, நீங்களும் நானும் பார்க்கிறதே கொடுமையான காலம், ஆபத்து நிறைந்த காலம், மோசமான காலம். இந்த உலகத்துல நீங்களும் நானும் நிறைய பேர் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றதற்கு ஒரே காரணம் ஆண்டவர் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம நிறைய பேர் வாழ்றோம். இந்த ஆண்டவர் மட்டும் இல்லைன்னா நம்மளால வாழ முடியுமா? சொல்லுங்க, நம்மளால வாழ முடியுமா? நம்ம வாழுவோமா? நம்ம இருப்போமா? நம்மளால வாழவே முடியாது. அவ்வளவு ஒரு கொடுமையான காலத்துல, பயம் நிறைந்த காலத்துல நம்முடைய காலங்களே இப்படி இருக்குமே, ஆனால் இனி வரப்போகிற காலங்கள் இதைவிட கொடுமையான காலமா மாறப்போகுது, கொடுமையான காலமா மாறப்போகிறது. இப்போ சாதாரணமா ஒரு இடத்துல போய் நம்ம அடக்கம், ஒரு பாடியை அடக்கம் பண்ண கூட முடியாது. அடக்கம் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது எல்லாத்துக்குமே. இப்ப இதுக்கு முன்பாக எல்லாம் சம்பாதிக்கிறவங்க ஈஸியா சம்பாதிச்சிடலாம், ஆனா இப்ப அப்படி ஈஸியா சம்பாதிச்சிட முடியாது. சம்பாதிச்ச பணத்திற்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படி ஒரு ரூல் அல்ல, 2 ரூல் அல்ல, ஆயிரக்கணக்கான ரூல்ஸ் நம்முடைய தேசத்துல இப்பொழுது இருக்கிறது. நம்ம வாழ்ற நாட்கள் கொடுமையான காலங்கள். நம்மவே இவ்வளவு கொடுமையான காலத்துல வாழ்ந்தா இனி நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரிய கொடுமையான காலத்துக்குள்ளே வாழ போகிறார்கள். நம்ம ஆண்டவரோட நெருங்கி சமாளிச்சிட்டோம், ஆனா நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் இல்லாம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியுமா? வாழ முடியுமா? சொல்லுங்க, முடியாது. சோ மிக அவசியமான ஒன்று, உங்கள் பிள்ளைகளுக்காக இந்த செய்தியை எந்த அம்மா அப்பா கேட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு. தயவு செய்து இந்த செய்தியை இந்த சர்ச்சில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஆன்லைன்ல கேட்கிறவங்க நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் தகப்பனார் தாயாருக்கு இந்த செய்தியை நீங்க சொல்லி கண்டிப்பா இதை முழுசா கேட்க நீங்க சொல்லுங்க. இந்த வாரத்தினுடைய உபவாச ஜெபத்தினுடைய செய்தியை. ஏன்னா ஒவ்வொரு அப்பா அம்மாவும் இன்னைக்கு என்னமோ சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, பிள்ளைங்களை முகம் கோணாம வாங்கி நடத்திக்கிறாங்க. அந்த பிள்ளையினுடைய முகம் அப்படியே ஒருவேளை போயிடுச்சுன்னா, இன்னும் முகம் பொட்டுன்னு போயிருச்சு, வாங்கி கொடு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. வேதத்துல ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். ஏலியின் பிள்ளைங்க எப்படி இருந்தாங்களாமா? கர்த்தரே அந்த பிள்ளைகளை அழிக்கிறதற்கு சித்தம் கொண்டாராம். அவங்க அப்படி என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்னா, தேவ ஆலயத்தில் வருகிற ஸ்திரீகளோட தப்பா நடந்தாங்களாமா. ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகள் சர்ச்சுக்கு வர்ற பொம்பளைகளோட தப்பா நடந்தாங்களாமா. அது மட்டும் இல்ல, போஜனை பிரியர்களா இருந்தார்கள். அவர்களுக்கு ஆசாரியர்களுக்கு கொடுக்கிறதுக்குன்னு ஒரு இறைச்சியை கொடுப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, நாங்க அந்த இறைச்சியை சாப்பிட மாட்டோம், பச்சை இறைச்சியே அல்லாமல் எங்களுக்கு வேற எதுவும் வேணான்னு சொல்லி ஆசாரியர்களுக்கு தெரியாம குரடை போட்டு எடுத்துருவாங்களாமா. 3 குரடுள்ள ஆயுதத்தை போட்டு எடுத்து. ஏன் அப்படின்னா, அவங்க நான்வெஜ்ஜை டேஸ்டா சமைச்சு சாப்பிடணும். நல்லா உப்பு மிளகெல்லாம் போட்டு நல்லா வறுத்து, அப்படி போஜன பிரியர்கள். ஆண்டவர் அந்த பிள்ளைகளை அழிக்கிறதற்கு சித்தமானார். ஆனா சித்தமாகும் போது தன்னுடைய பிள்ளைகளை அழிக்க போறேன்ற செய்திய ஆண்டவர் அவனுக்கு, ஏலிக்கு சொல்லாம யாருக்கு சொன்னாரு? சாமுவேலுக்கு சொன்னாரு. காரணம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுது, ஏலி தன்னுடைய பிள்ளைகளை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம், தன்னுடைய பிள்ளைகளை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம். சோ ஆண்டவர் அப்போ ஏலியின் இடத்துல ஒரு பெரிய கேரக்டரை எதிர்பார்த்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு பிள்ளைய கர்த்தர் உங்களுடைய கையில கொடுக்க போறாரு, இல்லைன்னா கொடுத்துட்டார் அப்படின்னா நீங்க அதிகாரியாய் இருப்பீங்கன்றதுதான் உங்க கையில கர்த்தர் கொடுக்கிறாரு. இன்றைக்கு லாக்டவுன்ல நான் ரொம்ப துக்கமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் தெருவில் அடிக்கடி பார்த்துட்டு தான் வர்றேன். பார்த்துட்டு வரும்போது நம்முடைய திருச்சபையில இருக்கிறவங்களுடைய நிறைய பிள்ளைகள் தெருவில் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை, அந்த பிள்ளைக்கு அப்பா இல்லை, பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை. சம்பாத்தியம் நிறைய பிள்ளைங்க, நிறைய பேரண்ட்ஸ் ஓடிட்டே இருக்கிறாங்க.
இன்னும் சொல்ல போனா ரொம்ப கொடுமை, இன்றைக்கு பிள்ளைகளையும் ஆலயத்திற்கு கூட்டிட்டு வருகிற தகப்பனார் தாயார் குறைஞ்சு போயிட்டாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க, என் பிள்ளை தோளுக்கு மேல வளர்ந்துச்சு. தோளுக்கு மேல வளர்ந்தா என்ன, உங்க பிள்ளை தானே. ஆலயத்துக்கு வரலன்னா உனக்கு சோறு தர மாட்டான்டா, ஆலயத்துக்கு வரலன்னா உனக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டான்னா, அப்படி சொல்றதற்கு ஏன் அவன் தான் சம்பரிச்சு போடுறானா? நீங்க ஏன் அப்படி சொல்றது இல்லை? ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருங்கள். இப்பொழுது கடந்த காலங்களில் நம்ம சர்ச்சில் ஒரு சின்ன ஸ்கூல் நடத்தினோம். அந்த ஸ்கூல் நடத்தும் போது அங்க நடத்தின டீச்சர்ஸ் சொல்றாங்க, எண்ணி ஒரு 6 குழந்தைங்க, எண்ணி ஒரு 50 குழந்தைங்க படிச்ச இடத்துல வெறும் 6 குழந்தைங்க தான் கெட்ட வார்த்தை பேசாம ஒழுக்கமா சொல்றத செய்யறது அவ்வளவு ஒழுங்கா இருக்காங்க. 6 பிள்ளைகளை தவிர மற்ற எல்லா பிள்ளைகளும் ஒழுங்கே இல்லை அப்படின்றாங்க. சில பிள்ளைகள் கெட்ட வார்த்தையில பேசுறாங்கன்னு சொல்றாங்க, டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இத்தனைக்கும் உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்க யாரையுமே நம்ம எடுக்கல, திருச்சபையில இருக்கிற விசுவாசியினுடைய பிள்ளைகள், விசுவாசியினுடைய பிள்ளைகள். சோ ஏலிய போல உங்க பிள்ளைகளுக்காக அழாம இருந்துடாதீங்க, அழாம இருந்துடாதீங்க. கேர்ஃபுல். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்தை கண்டிப்பா கர்த்தர் கேட்பாரு, கேட்காமலாம் இருக்க மாட்டாரு. நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளுவார். பிள்ளைகளுடைய சுதந்திரம் பிதாக்களே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பிள்ளைகளுடைய சுதந்திரம் பிதாக்களே. சோ நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தா உங்க பிள்ளைங்க கண்டிப்பா ஜெபிக்கிறவங்களா தான் மாறுவாங்க. உங்களை வைத்து தான் ஆண்டவர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறார். பிள்ளைகளை நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும். நீங்க அழணும், கண்டிப்பா உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கணும். நான் ஒரு சாட்சியை சொல்லுகிறேன், பெருமைக்காக அல்ல. பாஸ்டர் அம்மாவை குறித்து ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்லணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படின்னா இந்த பிள்ளை பிறக்கும்போது நான் ரொம்ப ஃபேமிலியில் பெரிய ஈடுபாடெல்லாம் காமிக்கல. பிள்ளை வளர்த்துக்கிறதுல பெரிய பொறுப்புகளை நான் எடுக்கலை. நான் ஊழியம் அப்படின்னு தான் நான் இருந்தேனே தவிர அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நான் பெருசாக போகலை. ஆனால் அந்த காலத்தில் குழந்தை ஃபஸ்ட்டு எங்களுடைய மனைவி தன்னுடைய குழந்தையை வயிற்றிலே சுமக்கும் போது ஒரு பெரிய சார்ட் பேப்பர், அந்த சார்ட் பேப்பர்ல கிட்டத்தட்ட 20 ஜெப குறிப்புகளை அவங்க எழுதி வச்சிருந்தாங்க. 20 வேர்டு. அதை படுக்கிற பெட்ரூமுக்கு மேல அப்படியே வச்சிருந்தாங்க. அந்த டெய்லி தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த 20 காரியத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு தான் அவங்க படுப்பாங்க. ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை, அந்த குழந்தை பருவத்துல நாங்க அந்த குழந்தையை வளர்த்துறதுக்கு எந்த கஷ்டமுமே படல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய 2 பிள்ளைகளை நாங்கள் வளர்த்துவதற்கு எந்த கஷ்டமுமே பெருசா படலை. அவங்களுக்கு வியாதின்னு ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு ஓடவோ இல்லைன்னா மனசுக்கு பயமாகவோ இப்பொழுது கொஞ்ச நாட்களாக அது போராட்டம் தான் நினைக்கிறேன். ஊழியத்தில் இருக்கிற போராட்டத்தினால தான் பிள்ளைகள் பலவீனமாகறாங்களே தவிர பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு எந்த கஷ்டமும் நாங்கள் படலை. இன்னும் நான் என்னுடைய வீட்டில் ரொம்ப பேதையானவன். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது பிள்ளைகள் நன்றாய் தான், அவர்கள் ஞானமாய் தான் வாழ்றதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அப்போ அந்த ஜெபம் வீணா போகல. இன்னைக்கும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அவங்க அன்னைக்கு செய்த ஜெபம் தான் அதற்கு காரணம் அப்படின்னு நான் நம்புறேன். சோ ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. அதனால கண்டிப்பாக பிள்ளைகளுக்காக அழ வேண்டிய அவசியம் உண்டா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, கண்டிப்பாய் உண்டு. நீங்கள் இதை விட்டுருங்க, நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு வர்றேன். நீங்கள் ஆகாரை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். ஆகார் தன்னுடைய நாச்சியாரிடத்துல இருக்காம இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்கள் ஆதி ஆகமத்தில் அதை வாசிக்க முடியும். நீங்க ஆதி ஆகமத்தில் வாசிங்க, நீங்க வீட்டில் போய் கூட அந்த பகுதியை வாசிங்க. கவனிங்க, எனக்கு கவனிங்க, நீங்க கவனிக்கணும்னு நான் விரும்புறேன். நமக்கு எல்லாரும் தெரியாத சப்ஜெக்ட் இல்ல, தெரிஞ்ச சப்ஜெக்ட் தானே. இப்போ ஆண்டவரிடத்திலே ஆகார் நிற்கும் போது பிறக்க போகிற பிள்ளைக்காக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது அப்படின்னா, உன் வயிற்றிலே வளருகிற பிள்ளை துஷ்டனா இருப்பான். எப்படி இருப்பான்? துஷ்டனா இருப்பான். எல்லாரும் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமா இருக்கும். குழந்தை இன்னும் பிறக்கல, நிறை மாத கர்ப்பிணி. ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறாரு. நீங்களும் நானும் இருந்தா என்ன பண்ணிருப்போம் சொல்லுங்க? நானா இருந்தா ஆண்டவரத்துல என்ன சொல்லிருப்பேன்னா, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை எனக்கு வேண்டவே வேணாம் ஆண்டவரே. பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் துஷ்டனா இருப்பான்,
எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமா இருக்கும், அவனுடைய கை எல்லாருடைய கைக்கும் விரோதமா இருக்கும் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. வேண்டவே வேணாம் ஆண்டவரே, அந்த குழந்தையை எடுத்துருங்க, எனக்கு வேணாம். ஆனா அந்த ஆகார் இந்த வார்த்தையை கேட்டுட்டு ஜெபிக்கவே இல்லை, ஆண்டவரத்துல எந்த காரியத்தையும் செய்யவே இல்லை. ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, இல்லைன்னா மாத்துங்க ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட சாபமான பிள்ளை வேண்டாம் ஆண்டவரே, நீங்க மாத்த முடியும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கல. இன்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சன்னதி அப்படிதான் இருக்குது. எல்லாருடைய கையும் அவங்களுக்கு விரோதமா இருக்குது, அவங்க கை எல்லாருக்கும் விரோதமா தான் இருக்குது. உண்மைதானே? உண்மைதானே? ஆனா ஜெபம் பண்ணிட்டு இருந்தா பிள்ளைகளுக்கு ஒரு காரியங்கள் அனுமதிக்கப்படும் போது கண்டிப்பாக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனா இதை பொறுத்த அளவில் நீங்க ஆபிரகாமை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆபிரகாம் லோத்து இப்போ லோத்துனுடைய பட்டணம் அழிக்கப்பட போகுது, அத கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு. ஆபிரகாம் திறப்புல நின்னானா? ஆண்டவரே, துன்மார்க்கரோட சேர்ந்து நீதிமான்களையும் அழிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக, சர்வலோகத்தினுடைய நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பீரோ? நீங்க ஆண்டவரே இரக்கம் பண்ண யாருக்காக? தன்னுடைய சொந்த பையனுடைய பிள்ளைங்க இருக்குது, அங்க வம்சம் இருக்குது, அவனுக்கு 2 பொட்ட பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க. அவனை காப்பாற்றணுன்றதுக்காக, அவனுடைய பிள்ளைகளை காப்பாற்றணுன்றதுக்காக ஆபிரகாம் திறப்புல நிற்கிறான். ஆனால் லோத்துவை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது, லோத்து அவ்வளோ பெரிய தண்டனை உலகத்துல வருதுன்னு கேட்ட உடனே ஜெபம் பண்ணானா? தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணானா? ஜெபம் பண்ணவே இல்லை. தன்னுடைய பிள்ளைகளுக்காக கெஞ்சல. பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 பிள்ளைகளும் சாபமான சன்னதியை பெற்றெடுத்தார்கள், சாபமான சன்னதியை பெற்றெடுத்தார்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன அப்படின்னா, மிக அவசியமானது, நம்முடைய பிள்ளைகளுக்காக அழ வேண்டிய அவசியம் சொல்லுங்க சத்தமா உண்டு. யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ இல்லையோ, அவன் பாவம் பண்ணானோ இல்லையோ அதெல்லாம் அவனுக்கு தெரியாது, ஆனா அந்த பிள்ளைகளுக்காக யோபு பலி செலுத்தினான்னு பைபிள் சொல்லுது. பலின்னா என்னங்க? பலின்னா கர்த்தருடைய சமூகத்துல போய் நிக்கிறது, ஜெபம் பண்றது, அதான் பலி. தன்னுடைய பிள்ளைகள் தப்பு பண்ணா அதை கூட, ஆனா அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக போய் திறப்புல நிக்கிறான், பிள்ளைகளுக்காக போய் ஜெபம் பண்றான். ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க பரிதாபப்படுறது நிறைய இருக்குது, உங்க பிள்ளைகளுக்காக கோவப்படுறது நிறைய இருக்குது. நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்காக பரிதாபப்படுறதை விட்டுட்டு, கோவப்படுறதை விட்டுட்டு, அவங்க வாழல அப்படின்னு சொல்லி பெரிய டென்ஷன் ஆகிறத விட்டுட்டு நீங்க உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்து உங்க பிள்ளைகளை வாழ வைத்து உங்க கண்களுக்கு முன்பாகவே உங்கள் பிள்ளைகள் நன்றா இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கத்தர நன்றாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து நீங்க மரணம் வரைக்கும் ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க கண்டிப்பா பிள்ளைகளுக்காக என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. அழணும். அவனுடைய கால் 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 மாட்டில் போய் முழங்கால போட்டு அழுங்க, அவனோட தலைமாட்டில் முழங்கால போட்டு அழுங்க. ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்பார். உங்க கண்ணீரை கர்த்தர் காண்கிறவர். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எதையெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறீர்களோ அத்தனை ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். அவன் மோசமானவனா இருக்கிறானே, அவன் அப்படி இருக்கிறானே, என் வயிற்றுல பறந்துட்டு இப்படி பிள்ளையா, பிள்ளைங்க மேல கோவப்படுறதை விட்டுட்டு பிள்ளைகளுக்காக நீங்க என்னைக்கு ஜெபிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்கள். அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போய் விட்டு சொல்றா, ஒரு பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணேன், தவம் இருந்து பெற்ற பிள்ளை. ஒரு பிள்ளைய பெத்தெடுத்து பால் குடி நிறுத்தின உடனே என்ன, பால் குடிக்கிறது 1.5 வருஷம் 1 வருஷம் இருக்குமா? 1.5 வருஷம் ஃபீட் பண்ணியிருப்பாங்களா? இல்லைன்னா ஒரு 3 வருஷம் ஃபீட் பண்ணியிருப்பாங்களா? மோஸ்ட்லி 3 இயர்ஸ்னு வச்சுக்கலாமே. 3 வருஷத்துல ஒரு குழந்தைய கொண்டு போய் அங்க யாருமே இல்லாத ஒரு சர்ச்சுக்குள்ள, ஒரு தாத்தா இருக்கிற சர்ச்சுக்குள்ள போய் விடணும் அப்படின்னா யாருக்குங்க மனசு வரும்? ஆனா இந்த அன்னாள் தனக்கு பிறந்த முதல் குழந்தைய கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்துல போய் சொல்றா, ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் இந்த மாதிரி ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்ணேன், நீங்க கொடுத்தீங்க, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இந்த குழந்தை உங்களுக்குன்னு விட்டுட்டு போயிடுறாங்க.
அப்போ வருஷந்தோறும் வரும்போது அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன சட்டை தச்சுட்டு வந்தாங்களாம். அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய ஜெபத்துல கமிட்மெண்ட் இருக்கு பாருங்களேன். நம்மளால கண்டிப்பா இருக்க முடியாது. நீங்க எல்லாம் 1 மணி நேரம் கூட இருக்க மாட்டீங்க. அப்படி ஒருவேளை குழந்தைய கொண்டு போய் சர்ச்சில் விட்டீங்க அப்படின்னா வாரத்துக்கு 3 டைமாவது வந்து பார்ப்பீங்க. இல்லைன்னா ஃபோன் பண்ணி நம்ம உயிரையாவது வாங்கியிருப்பீங்க. அவன் சாப்பிட்டானா, தூங்கினானா, அவன் அப்படி பண்ணானா, இப்படி பண்ணானா, பார்த்துக்குங்க பாஸ்டர் கொஞ்சம் அவன் அப்படியெல்லாம் படுக்க மாட்டான் பாஸ்டர், அப்படியெல்லாம் இருக்க மாட்டான் பாஸ்டர் அப்படின்னு கொண்டு போய் விட்டுட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ 1 வருஷத்துக்கு 1 டைம் வந்தாங்களாமா அந்த அம்மா. அப்போ எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, வருஷத்துக்கு 1 டைம் வரும்போதும் ஒரு பெரிய சட்டை தச்சுட்டு வரக்கூடாதா? அதுலேயும் என்ன சட்டையாமா, என்ன நினைச்சாங்களோ தெரியல. ஒருவேளை இவன் நம்ம சட்டையை போட்டுட்டு அந்த சட்டையினுடைய ஞாபகத்தில் நம்மளை ஞாபகம் வச்சிருந்தா என்ன நினைச்சாங்களோ தெரியல. அதனால சட்டை சீக்கிரமா பழசாயிரட்டும், அவனுக்கு 1 மாசத்துக்குள்ள அந்த சட்டை பத்தாம போயிடக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ தெரியல. ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு தகப்பனும் தாயும், வெறும் தாய் மட்டுமல்ல, தாய் மட்டுமல்ல, இந்த செய்தியை கேட்கிற எந்த தகப்பனா இருந்தாலும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்காக என்ன பண்ணணும்னா கண்டிப்பா ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஸோ ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. தீர்மானம் எடுக்கிறீங்களா? என் பிள்ளைக்காக நான் என்ன பண்ணுவேன்? நான் அழுவேன். நீ ஜெபம் பண்ணி பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைய. உங்க பிள்ளைய தூங்க வச்சுட்டு போய் கட்டில் போய் அவன் படுத்து கிடக்கும்போது முழங்கால நின்று உன் கண்ணீர்னால அவன் தலைய நனைங்க. பரலோகத்தின் தேவன் கேட்பார். எந்த மாறாத பிள்ளையும் கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லவரா இருக்கிறார். அவரால் மாற்ற முடியாது என்று ஒருவரும் கிடையாது. கர்த்தர் மாற்றுவார். உன் மகனை மாற்றுவார், மகளை மாற்றுவார், பிள்ளையினுடைய சூழ்நிலையை மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதா இருக்கும். உங்க பிள்ளைங்க எழும்பி ஊழியம் பண்ணணும். உங்க பிள்ளைங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். உங்க பிள்ளைங்க பாடின 1000 பேர் ஆறுதல் அடையணும். உங்க பிள்ளைங்க பேசினாங்கன்னா 1000 பேர் மனசு விட்டு அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அந்த அபிஷேகம் உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். அப்படி ஒன்னொன்னா சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை கை தொடுறதெல்லாம் நல்லா இருக்கணும். என் பிள்ளை எந்த இடத்துல போனாலும் வெற்றியா திரும்பி வரணும். என் பிள்ளைக்கு எந்த தீமையும் வரக்கூடாது. என் பிள்ளை காவல்துறைக்கு போகக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணணும். என் பிள்ளை ஆவிக்குரிய பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும். என் பையன் ஆவிக்குரிய பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். உலகம் தொடக்கூடாது, அசுத்தம் தொடக்கூடாது. என் பிள்ளை எந்த அடிமைத்தனத்திலையும் சிக்கிடக்கூடாது, எந்த பொருளுக்கும் அடிமையாயிடக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் உங்க ஜெபமா இருக்கணும். என் பிள்ளை பாஸ்டருக்கு பின்னாடியே இருக்கணும். என் பிள்ளை பாஸ்டருக்கு உதவி செய்யணும். என் பிள்ளை சர்ச்சில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்யணும். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஆண்டவருடைய பிள்ளைய. நான் ஓப்பனாவே உங்களுக்கு சொல்றேன். நான் மறைச்சு சொல்றதுக்கு எதுவும் இல்லை, எதை மறைக்க விரும்பல. திருச்சபையில வேலை நடந்துட்டு இருக்கும் போது வேலை அப்போ சிவியரான வேலை. இப்பதான் வேலைக்கு சில நேரத்தில் ஆட்களை கூப்பிடுறோமே தவிர, அப்போ சின்ன சர்ச்சா இருக்கிறவங்க தவிர நானும் பயங்கரமா வேலை செய்வேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே. அப்படின்னா பாஸ்ட் ஆகும்போது பாஸ்டா இருப்போம், வேலை செய்யும்போது மண் வட்டி எடுப்போம். அதான் இதுக்கு முன்னாடி ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இருந்த திருச்சபையில கிட்டத்தட்ட 18 தூணை நானும் இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர் சுஜித் 2 பேருமா சேர்ந்து காங்கிரீட் கலக்கி போட்டோம். ஒரே நாள் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் கண்டினியூவா வேலை பண்ணோம். 18 தூணை நிறுத்திட்டு போயிட்டாங்க. அந்த 18 தூணுக்கும் காங்கிரீட் நாங்க தான் போட்டோம், 2 பேர். போகும்போது இப்படிதான் நான் போனேன் வீட்டுக்கு போகும்போது. அப்படி வேலை செய்வோம். அப்படி வேலை ரொம்ப மும்முரமா இருக்கிற ஒரு நாள்ல திருச்சபையில இருக்கிற ஒரு மகனுடைய தகப்பனார் அந்த பையன் திருச்சபையில வேலை ஜாஸ்தியா இருக்குது, அவன் வேலை செய்வான்னு சொல்லிட்டு அவனை வெளியூர்ல போய் கொண்டு போய் விட்டு வந்துட்டாரு. ஒருவேளை அவன் ஊர்ல இருந்தான்னா பாஸ்டர் வேலைக்கு கூப்பிடுவாருன்னு சொல்லி வெளியூர்ல கூட்டு போய் விட்டாரு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஆசீர்வாதமா இல்லை, எனக்கு துக்கமா தான் இருக்குது. அப்படி ஏன் பண்ணணும்? வேலை முடிஞ்சதை செய்யலாம். என்ன நம்ம கடினமா பண்ண போறோம்? முடியாதுன்னா முடியாது. நம்ம சம்பளமா கொடுக்குறோம், இலவசமா ஆண்டவருக்காக தானே செய்யறாங்க. வேலைக்கு போக கூடாதுன்ற காரணத்திற்காக வெளியூர்ல கொண்டு போய் விட்டுருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு பிள்ளைங்க மேல தவறான அன்புன்னு நீங்க அடிச்சு துரத்த வேண்டாம். எங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்படாத காலம், ரட்சிப்பு இல்லை. எங்க அப்பா ரட்சிப்பு சுத்தமா இல்லை, திருச்சபையே வெறுக்கிறவர். ஆனா எங்க பாஸ்டர் என் ஊருக்குள்ள என்ட்ராயிட்டார் அப்படின்னா எங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா?
அவன் ஏதாவது தப்பு பண்ணுனா அப்படின்னா அவனுடைய கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை மொத்தத்தையும் உரிச்சிருங்க, முழு உரிமையும் உங்களுக்கு இருக்குன்னு ஃபாதர் உங்களுக்கு இருக்குன்னு எங்க பாஸ்டரை பார்த்து சொல்லுவாங்க. எங்க பாஸ்டர் எங்களை அடிச்சா எங்க அம்மா அப்பா நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப பாஸ்டர் அடிச்சிருப்பாரு அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர, ரட்சிக்கப்படாத காலத்துல கூட எங்க பாஸ்டர் என்ன பண்ணாலும் எங்க அம்மா அப்பா கேட்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சில ஆண்டவருடைய பிள்ளைகள் துக்கமா இருக்குது. திருச்சபையில இருக்கிற பாஸ்டர் ஏதாவது ஒண்ணு சொன்னார்ன்றதுக்காக பிள்ளைங்க இந்த சர்ச்சை மாத்தலான்றதுக்காக சர்ச்சை மாத்திட்டு போறாங்க. பிள்ளைகளுக்காக திருச்சபையை மாத்திர பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏன் எனக்கு சத்தியம் நல்லா கேட்கணும்னு இருக்குது, நான் ஆராதிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால ஒரு ஆராதிக்கிறேன், நல்லா சத்தியம் பேசுகிற ஒரு திருச்சபைக்கு நான் போகணும்னு விரும்புறேன் அப்படின்னா பரவாயில்ல. பாஸ்டர் அப்படி பேசினாரு, இப்படி பேசினாரு, என்ன இது பண்ணாரு, அதை பண்ணாரு, அதுக்காக திருச்சபையை மாத்திர பெற்றோர் நான் சொல்றேன் என்ன மென்டாலிட்டியில நீங்க வாழ்றீங்க? நீ என்ன ஆவிக்குரியவங்கன்னு கேட்கிறேன். என்ன ஒரு ஆவிக்குரியவங்க? கீழே உலகத்தான பாருங்க, விக்கிரகத்தை வழிபடுற அந்த சாமியாரு அப்படியே நடந்து வரும்போது பிள்ளைகளை நடுவுல படுக்க சொல்றாங்க. நடுவுல படுத்திருக்காங்க, பிள்ளைங்க மேல அந்த மனுஷன் ஏறி மிதிச்சு போறான். பிள்ளைங்க மேல தன்னுடைய காலை தூக்கி அவன் தலை மேல வைக்கிறான், பிள்ளைங்க மேல வைக்கிறான். நமக்கு கஷ்டமா இருக்கு, பிள்ளைங்க மேல காலை தூக்கி வைக்கிறான் அப்படின்னு. பிள்ளைங்களை மிதிச்சுட்டு போறான். அவங்க அம்மா அப்பா டே படுறா, அவர் மிதிச்சா ஆசீர்வாதம்ன்றான். உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் கொண்டு போய் பிள்ளைகளை படுக்க வைக்கிறாங்க. லவ் இல்லைன்னா பாக்குறீங்க தானே டிவில எல்லாம். ஆனா நம்ம பிள்ளைகளை சொல்லி கொடுத்து நீங்க வளர்த்துறது இல்லை. நான் சொல்றேன், எனக்கு தெரியாது, கஷ்டப்பட போறது நீங்க தான். அந்த காரியத்தினாலதான் மன உருகி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். கஷ்டப்படுறது நீங்க தான், கஷ்டப்பட போறது நீங்க தான். அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல யாருடைய மைண்ட் செட் ஆகணும் அப்படின்னா உங்க மைண்டு. பாஸ்டரை குறிச்சு ஊழியர்களை குறிச்சு ஒருவேளை குறையாக உங்க பிள்ளைங்க உங்க வீட்டில் பேசினா கூட வாய அடைச்சிடணும். ஊழியக்காரனை குறிச்சு பேசுறது நீ யாரா? நீ யாரு? ஏன் நீ தான் அவரை ஊழியக்காரனா வச்சியா? அவர் கர்த்தருடைய ஊழியக்காரர். அவர் தப்பு பண்ணார்னா கர்த்தர் பார்த்துக்குவாரு. நீ பேசி சாபத்தை தலையில வாங்காதேன்னு ஒரு பேரண்ட்ஸ் சொல்லணும். அவனோட கூட உட்கார்ந்து நீங்க குறை சொன்னீங்க அப்படின்னா உங்க பிள்ளை எந்த லட்சணத்துல வளரும்? உங்க பிள்ளை போய் சர்ச்சில் சாட்சியை கேட்கும் போது, சத்தியத்தை கேட்கும் போது எந்த லட்சணத்துல சத்தியத்தை கேட்கும் சொல்லுங்க? அவன் பாஸ்டர் மேல குறையா அவங்க சத்தியம் உள்ள போகுமா? சத்தியம் உள்ள போகாது, சத்தியம் உள்ள போகாது. சோ பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எதுல அப்படின்னா, ஆண்டவரே என் பிள்ளைகளை ஜபத்தோட வளர்த்தக்கூடிய கிருபைய எனக்கு தாங்க ராஜா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பைபிளை கையில கொடுத்து எல்லா பிரேயருக்கும் உங்க பிள்ளைங்களை அட்டெண்ட் பண்ணணும். உங்க பிள்ளைங்க ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு மேல வந்துட்டாங்களா, அவ்வளவுதான், எல்லா பிரேயருக்கும் வரணும். முதல்ல நீங்க எல்லா பிரேயருக்கும் வரணும். அதான் சொல்றேன். நம்ம எல்லாம் வீட்டில் தான் உட்கார்ந்துருப்பாங்களே தவிர சர்ச் பக்கம் வர மாட்டாங்க. வீட்டில் உட்காந்துருப்பாங்க, ப்ரேயருக்கு வர மாட்டாங்க. பாருங்க, இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இந்த திருச்சபையில் இவ்வளோ பேர் தான் இருக்கிறீங்களா? இத்தனை பெண்கள் மட்டுமா இருக்கிறீர்கள்? வேற பெண்களே இல்லையா? எத்தனை 1000 பேர் வீட்டில் உட்காந்துருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு என்ன வேலை? சமையல் வேலையா? ஏன் சமையல் வேலையை வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில் ஒரு 2 மணி நேரம் சீக்கிரமாக செஞ்சுட்டு ஆலயத்துக்கு ஓடி வரக்கூடாது? சொல்லுங்க, ஆலயத்துக்கு ஓடி வரக்கூடாது? யார் எங்கெங்கயோ போறாங்களே, ஆலயத்துக்கு வரக்கூடாது? சர்ச்சில் இருக்கிறதுல ஒரு கூட்டத்தை கூட உங்க குடும்பம் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா கூட்டத்திலையும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கண்டிப்பாக, நீங்கள் வசதி ஒருவேளை இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்க வீட்டில் இருப்பீர்களே, ஆனால் நீங்க எங்க தான் இருக்கணும் அப்படின்னா கூட்டத்தில் தான் இருக்கணும், கூட்டத்தோட தான் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளோட பேசுகிற உலாவுகிற ஒரு நல்ல இடம் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சோ நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. இன்றைக்கு ஒரு காரியத்தை மட்டும் உங்களோட சொல்லி நான் வேகமாய் உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்காக எதுக்காகலாம் ஜெபிக்கும் அப்படின்றத நான் ஆண்டவரிடத்துல
ஜெபம் பண்ணி அப்படியே ப்ரிப்பரேஷன் ஆகிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் முதலாவதாக என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தையை இன்றைக்கி உங்களோடு பேச போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். 31லேருந்தே வாசிக்கலாமா? பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றான். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்றேன். நான் சொல்றேன், இந்த உலகத்திலேயே ஒரு நல்ல அம்மா அப்பா ரெண்டுமே யாரு தான்? ரெண்டுமே யாரு தான்? கர்த்தர். ஆமென் சொல்லுவோம். அவர் தான் நம்ம சொல்ற, ஒரு தாய் ஒருவனை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். ஒரு தகப்பன் தன் குழந்தையை சுமப்பது போல நான் உன்னை சுமப்பேன். சோ அவரை போல ஒரு அம்மா அப்பா இந்த உலகத்துல இருக்க. இப்போ அவருடைய பிள்ளைங்க யாருன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த 12 பேர் யாருடைய பிள்ளைங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்க. இப்போ ஒரு பிள்ளைக்காக ஆண்டவர் ஜெபம் பண்றாரு, பேதுருவுக்காக ஜெபம் பண்றாரு. அப்போ என்ன ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்றாருன்னா, நான் உனக்கு பணம் வேணும்னு ஜெபம் பண்ணலப்பா, உனக்கு ஒரு 10 ஏக்கர் சொத்து வச்சிருக்கணும்னு ஜெபம் பண்ணலப்பா, உனக்கு நல்ல வேலை வேணும்னு ஜெபம் பண்ணலப்பா. கர்த்தர் வேற எதுக்காகவும் ஜெபம் பண்ணாம தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக என்ன பண்றேன்? வேண்டிக் கொள்கிறேன். கவனிங்க கவனிங்க. இன்னைக்கு இருக்கிற பெற்றோர் நிறைய பேரு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க? சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ற ஜெபத்தை நீங்க லிஸ்ட் போட்டீங்க அப்படின்னா, நிறைய பேர், ஆண்டவரே நான் கார் இல்லாம இருந்தேன், என் பிள்ளைக்காவது ஒரு காரு. நான் வீடு இல்லாம இருந்தேன், என் பிள்ளைக்காவது ஒரு வீடு. நான் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு பிள்ளைக்காவது ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம். இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆனா எதுக்காகனா இப்படிதான் நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா யாராவது ஒருத்தர், ஆண்டவரே என் பிள்ளை ஒரு விசுவாச வீரனா இருக்கணும்னு ஜெபம் பண்ணீங்களா? என் பிள்ளை ஒரு விசுவாச வீராங்கனையா இருக்கணும்னு ஜெபம் பண்ணீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய முதல் ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, உங்க பிள்ளைகளுடைய விசுவாசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. அவன் யாரா மாறணும்? உங்க பிள்ளை யாரா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், கடைசி நாட்களிலே மனுஷருக்குள்ளே தேவன் விசுவாசத்தை காண்பாரோ. எல்லாம் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, கவனமா கவனிங்க. கடைசி நாட்களில் மனுஷனுக்குள்ள எதுதான் குறையும்? கேட்கல. இன்னைக்கு இருக்கிற 75% கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? ஃபெய்த் இல்ல, விசுவாசம் இல்ல. அப்பா அம்மா நிறைய பேர் விசுவாசத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஃபெய்த் இருக்குது. ஏன் அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு அப்படின்னா, ஒரு காலத்துல அவங்களுக்கு பணம் இல்லாம இருக்கும்போது அவங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. அவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு? அவங்க வீடு இல்லாம இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க, அவர்களுக்கு வீடு கொடுத்தாரு. சோ அவர்கள் வாங்கினது எல்லாம் யாரிடத்துல வாங்கினாங்க? கர்த்தரிடத்துல வாங்கினாங்க. அவங்கள படிக்க வச்சது, அவங்கள உயர்த்தினது, அவங்களுக்கு சட்டை பேண்ட் வாங்கி கொடுத்தது எல்லாமே கர்த்தர். ஆனா அவங்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு இப்ப பண கஷ்டம், பொருள் கஷ்டம், எந்த கஷ்டமும் இல்ல. இவனுக்கு பிரியாணி வேணும்னா அப்பா என்ன பண்றாரு? இவனுக்கு கறியும் சோறும் வேணும்னா அவங்க அப்பா என்ன பண்றாரு? சோ இந்த மாதிரி ஆண்டவரிடத்துல கேட்டு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இல்லாததுனால அவனுக்குள்ள என்ன இல்லை? இன்னைக்கு சொல்லுங்க, விசுவாசம் குறைஞ்சிருச்சு. அப்புறம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா?
உங்க ஆண்டவர் என்னடா வசதி, எல்லாரும் ஒண்ணுதான்டா, எல்லாரும் ஒண்ணுதான்டா. உங்க அப்பா மாதிரி நீயும் மூடனா இருந்துடாத. அப்படியே கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பேசி 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 இன்னைக்கு ஒரு பையனை பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வாடான்னு கேட்டா பைபிளை தூக்குறதுக்கு வைக்கப்படுறான்னா, பைபிளை கையில் எடுக்கிறதுக்கு வைக்கப்படுறான். எந்த அளவுக்கு இருப்பாங்க பிள்ளைங்க. ஒரு வேதத்தை தூக்குறது நல்லதுன்னு கூட அவனுக்கு இல்லை. பைபிள் எல்லாம் கொண்டு போகல, அதான் போன்ல இருக்குல்ல, நான் பைபிள் எல்லாம் தூக்கிட்டு சர்ச்சுக்கு போக மாட்டேன். இல்லைன்னா அதான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் தெரியுமா, கணவன் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பைபிளை மொத்தத்தையும் யார் தலையில சுமத்துவாங்க தெரியுமா? அம்மா என்னமோ பொதிமுட்டை சுமக்கிற கழுத மாதிரி அது மேல வச்சிருவாங்க. அவங்க அங்கிருந்து அப்படியே வயிறு வீங்கி வெடிக்கிறது மாதிரி ஒரு பேக்கில் தூக்கி போட்டு கொண்டு வருவாங்க. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அம்மாவுடைய ஒரு பக்கம் தோல் சோல்றே இறங்கிடும். இப்படி அது கொண்டு வந்து இங்கே பைபிளை இங்கே வச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக வருவாங்க. கணவனார் பைபிளை வாங்கிட்டு போவார், பிள்ளைங்க பைபிளை வாங்கிட்டு போவாங்க. ஏன் அதை அவங்க வச்சுக்க வேண்டியதானே? நீங்களா சுமக்கணும், நீங்கள் சொல்ல வேண்டியதானே, உன் பைபிளை நீ உன் செல்ஃபோனை கொடுப்பா. சரி, அப்படி ஒருவேளை இருக்கிற பசங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஆலயத்திற்கு கிளம்பும் போது மம்மி இதா டேடி என் ஃபோனை வச்சுக்கோங்க, ஆலயம் முடிகிற வரைக்கும் எனக்கு ஃபோன் கொடுக்க வேண்டாம் அப்படி சொல்கிறானே எவனா ஒருத்தன். பைபிளை மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறியா, செல்ஃபோனை கொடுக்க வேண்டியதானே? உண்மைதானே நான் சொல்றது? அப்போ எப்படி இருக்காங்க பிள்ளைங்க? ஸோ பிள்ளைகளுக்குள்ள இன்றைக்கு வந்து விசுவாசத்தை வளர்த்தவே முடியல. ஜோம் பண்ணுங்கண்ணா, எதுக்கு ஜோம் பண்ணணும்? ஜோம் பண்ணிட்டேன் இல்லை, ஃபெய்த்தே இல்லை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நான் உண்மையிலே என் பிள்ளைங்க எது கேட்டாலுமே ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுக்கறது இல்லை. எது கேட்டாலுமே வாங்கி கொடுக்குறது. என்கிட்ட பணமே இருந்தாலுமே வந்து முடியாதப்பா, தயவு செய்து என்கிட்ட கேட்காது, நீ ஒன்று பண்ணு, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, ஏசப்பா உனக்கு தருவார். அதே போல அவனுக்கு அந்த பொருளை வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பொருளை முதலாவதாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம கண்டிப்பா அந்த பொருளை யூஸ் பண்றதுக்கு விடவே மாட்டேன். நீ ஜெபம் பண்ணுப்பா, இது நான் தரல, இது என் பணத்துல உண்டானது அல்ல, இது முழுக்க முழுக்க கடவுள் கொடுத்த பணம், இது ஏசப்பாவுடைய பணம், ஏசப்பா தான் உனக்கு கொடுத்தாரு, நீ பாட்டுக்கு யூஸ் பண்ற. உங்க அப்பன் சம்பாரிச்சதா யூஸ் பண்றதுக்கு? உங்க அப்பன் சம்பாரிச்சது இல்லை, இது கர்த்தர் கொடுத்தது, நீ யூஸ் பண்ணக்கூடாது. நீ சாரி கேளு, முதல்ல நீ எனக்கு தெரியாம அதுக்கு யூஸ் பண்ணதுக்காக சாரி கேளு அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன். அப்படிதான் நான் சொல்லி வளர்த்துறேன், அப்படி சொல்லி தான் வளர்த்துறேன். இல்லை அப்படின்னு அவனுக்காக. அப்புறம் எப்பொழுது நான் வந்து கடைக்கு கூட்டு போனாலும் நான் சொல்லுவேன், நீ ரொம்ப ரசிக்க வேண்டிய ஒண்ணு என்ன அப்படின்னா, நீ நிறைய வாங்கி சேர்க்க வேண்டியது பைபிள் தான் அப்படின்னு சொல்லுவேன். பைபிளை நிறைய வாங்கி சேர்த்துக்கோ, 10 பைபிள் வச்சுக்கோ, பரவாயில்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பைபிள் இருந்தால் 10 வருஷம் ஓடுதில்ல. ஒரு கடைக்குள்ள போய் ஒரு பைபிள் ஷாப்புக்கு வருஷத்துக்கு ஒரு டைமாவது போறீங்களா? ஏன் அப்படின்னா கார் மட்டும் 4 மாத்திரம் இல்லை, பைக் மட்டும் டிசைனாக வேணும்னு நினைக்கிறோம்ல, ட்ரெஸ் மட்டும் மாசத்துக்கு 2 புதுசாக போட்டாலும் சந்தோஷப்படுறோம்ல. ஏன் பைபிள் வாங்கிறதுல என்ன தப்பு? ஒரு பைபிளை வாங்கி ஒரு 3 மாதம் படித்து முடிச்சுட்டு இன்னொருத்தருக்கு அதை கொடுத்துட்டு இன்னொரு புது பைபிளை வாங்கலாம்ல நம்ம. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகளை கண்டிப்பாக நீங்க எங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னா, கிறிஸ்தவ புக் ஸ்டாலுக்கு கூட்டிட்டு போகணும். புக் ஸ்டாலுக்கு கூட்டிட்டு போய் அவனை ரசிக்க வைக்கணும், அந்த பைபிளை எடுக்க வைக்கணும். இதெல்லாம் யார் செய்வா? அப்பதான் அவனுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா விசுவாசம் வரும். ஆனா கடைக்கு கூட்டு போய் கம்மல் மட்டும் டிசைனா வாங்கி கொடுப்பீங்கல்ல, சொல்லுங்க. ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி, கலருக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, டிசைனாக வாங்கி கொடுப்பாங்க. வளையல் போட்டுக்கோ, காதில் கம்மலை போட்டுக்கோ, அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் பைபிள் என்னைக்காவது வந்தீங்கன்னா அதை விட கொடுமை, கல்யாணத்துக்கு கூட பைபிள் வரலப்பாங்க நிறைய பேர். கல்யாணத்துக்கு கூட அவனுக்கு கல்யாணத்திற்கு பைபிளை தூக்கிட்டு உள்ள வர்றதுக்கு அவனுக்கு வெக்கம். இது எந்த லட்சணத்தில் இவனை வந்து விசுவாசத்தில் வளர்த்துனாங்கன்னு தெரியல. இங்க வரும்போது கைய, ஹே என்னடா அவனுக்கு இன்னைக்கு கல்யாணம், பைபிள் எங்கடா? ஐயோ பாஸ்டர், ஐயோ பாஸ்டர். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க இருந்து ஏதோ பைபிள் கொடுக்கணும், இல்லைன்னா அதை கூட வச்சு போயிடுவாங்க. அதை கூட அந்த பைபிள் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு இருக்காது. இது 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 யார் கற்றுக் கொடுப்பா? இது யார் சொல்லி கொடுப்பா? அப்போ உங்க பிள்ளைகளுக்கு எப்படி ஃபெய்த் வரும்?
அதனால ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம், இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய முதல் ஜெப குறிப்பு என்னன்னா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தர வேண்டாம், ஆனா உங்களை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசத்தை மட்டும் அவனுக்கு தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், விசுவாசம் மட்டும் அவனுக்கு இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல அவனை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆமேன் சொல்லுங்க. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற, சொல்லுங்க சத்தமா, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவன் இனி வரப்போகிற இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. பணம், படிப்பு, பொருள், அந்தஸ்து எதுவும் தேவையில்லை. விசுவாசம் மட்டும் அவனுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய வியாதியை அவன் ஜெயிச்சிருவான், எவ்வளோ பெரிய வியாதியும் ஜெயிச்சிருவான். ஸோ உங்க பிள்ளைகளுடைய தலை மேல கையை வச்சு, ஆண்டவரே இவன் ஆண்டவரை நம்புறவனா இருக்கும், விசுவாசிக்கிறவனா இருக்கும். நீங்கள் ஈசாக்கை குறித்து, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய மூதாதையர்களுடைய தேவன் அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே அவங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள எதை கொடுத்தாங்களோ இல்லையோ ஃபெய்த்தை விதைச்சிட்டாங்க. அவங்க அப்பா ஆண்டவர் ஆபிரகாம் விவரிக்கிறார், உன்னுடைய குமாரனும் உன்னுடைய நேசகுமாரனுடைய ஏத சுதன் அவன், நீ ரொம்ப நேசிக்கிற உன் பையனை கொண்டு போய் மோரியா மலையில எனக்காக பலியிடு. இப்போ அவங்க அப்பா கைய காலை எல்லாத்தையும் கட்டி அவனை படுக்க வச்சாரு. படுக்க வச்சு கத்திய ஓங்குறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தை நான் கவனம் பண்றான்ப்பா, நீ பிள்ளையாண்டன் மேல் கைய போடாத. இது ஈசாக்குக்கு எங்க அப்பா இவ்வளோ பெரிய மோசமான ஆளுன்னு வருமா, இல்ல கர்த்தர் மேல எங்க அப்பா பெரிய விசுவாசின்னு வருமா? சொல்லுங்க. இப்படிதான் வளர்த்துறாங்க விசுவாசத்துல. அவங்க ஃபெய்த்தை விட்டு கொடுக்கல. நம்ம ஃபெய்த், நம்ம ஆண்டவரை முன்னாடி வச்சா தான் நம்முடைய பிள்ளைங்க ஆண்டவரை முன்னாடி வைப்பாங்க. நீங்க ஆண்டவரை முன்னாடி வைக்காம உங்க பிள்ளைங்க ஆண்டவரை முன்னாடி வைக்க, சொல்லுங்க சத்தமா, வைக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அப்படி ஃபெய்த்தை உண்டு. ஈசாக்கு அவனுடைய முதல் துறவை தூத்து போட்டாங்க, ரெண்டாவது துறவை தூத்து போட்டாங்க, மூணாவது துறவை போய் தோன்றான் அப்படின்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எங்க அப்பா ஒரு பெரிய விசுவாசியா, எங்க அப்பா பரதேசியா வாழ்ந்தாரு, ஆனா எங்க அப்பா ஒரு பெரிய ஃபெய்த் ஆண்டவர் மேல அவர் வச்சிருந்தாரு. அவன் விசுவாசம், அவனுடைய மகனுக்கு விசுவாசத்தை. யோசேப்பு கொஞ்ச நாள் தான் தன் தகப்பனோட இருந்தார், ஆனா தான் தகப்பனோட இருக்கிற கொஞ்ச நாளைக்குள்ளேயே பிள்ளைக்குள்ள என்னத்தை விதைச்சிட்டாரு, விசுவாசத்தை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு. அவன் தான் பார்வனுக்கு முன்னாடி போய் நின்று போது சொல்றான், நான் அல்ல, தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவை அருள பண்ணுவார். ஃபெய்த் என்ன, ஃபெய்த் என்ன, விசுவாசம். ராஜாவுக்கு முன்னாடி தில்லா போய் சொல்றான் பாருங்களேன். இது யாருக்குள்ள இருந்து வந்துச்சு? அவங்க அப்பாக்குள்ள வந்துச்சு. ஏன் அவங்க அப்பாக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, தனக்கு ஒரு பிள்ளை அங்க இருக்கிறான், தான் நேசித்த யோசேப்பு இருக்கிறான், அவன் ரதங்களையும் குதிரை வீரர்கள் எல்லாம் அனுப்பிட்டான், அப்பா வாங்க கூப்பிடறான் போது அவன் உடனே போகல. அப்பாட்ட ஏசப்பாட்ட கேட்டான், நான் போலாமா ஆண்டவரே அப்படின்னு. இத்தனை வருஷமா 15 வருஷமா பார்க்க முடியாத ஒரு பிள்ளை தனக்காக குதிரையை அனுப்பி அப்பா வாங்க அப்படின்னு கூப்பிடுறான் அப்படின்னா நம்ம எல்லாம் உருண்டு பிறண்டு போக மாட்டோம். ஆனா தன்னுடைய பிள்ளை மேல பாசம் இருந்தாலும் விசுவாசத்தை கனம் பண்றவன் தான் அவங்க அப்பா. அவன் அப்பாவுக்குள்ள இருந்த விசுவாசம் அவனுக்குள்ள வருமா வராதா? சொல்லுங்க. ஸோ நம்ம ஜெபிக்க வேண்டியது, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே என் பிள்ளை யாரா இருக்கணும் அப்படின்னா, சொல்லுங்க சத்தமா, ஆண்டவரே என் பிள்ளை விசுவாசத்தில் வளரணும், என் பிள்ளை விசுவாசத்தில். தாவீது தான் ராஜ்ய பாரத்தை விட்டு முடிச்சு போகும்போது தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுவான், ஒன்றும் இல்லடா, இல்லப்பா நீங்க பெரிய ராஜாப்பா, நீங்க தான்ப்பா இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை உண்டு பண்ணீங்கப்பா, நான்லாம் ஒன்றும் இல்லை, நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு, நீ அவரை விட்டுட்டா அவர் உன்னை. தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய மகனுக்குள்ள என்னத்தை விதைச்சிட்டாரு? ஃபெய்த்தை மட்டும்தான் விதைச்சாரு. யார ஒன்றுமே இல்லைடா, ஃபெய்த்து தான்டா. இன்னும் நீங்கள் தீமோத்தேயுல வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? இல்லை, நம்ம 4லேருந்து வாசிக்கலாம். உன்னுள்ள மாயமற்ற விசுவாசத்தை என் முன்னோர்கள் முதற்கொண்டு
சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். 5வது வசனம், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய அயனிக்கியாய்க்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹலோ ஹலோ, யாருக்குள்ள? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு சொல்லும் போது சொல்றான், எப்பா நீ தான் இருக்கிறது சீசர்ல ரொம்ப பலவீனமானவன், ஆனா நீ உத்தம குமார் அப்படின்ற பேரை வாங்கிட்ட. ஏன் நான் உன்னை கையை வச்சு ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னா, முன்னாடி உனக்கு எங்க இருந்துச்சு? நீ 2வது வசனத்தை வாசிக்கும் போது, பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. இப்போ முதல்ல உனக்கு விசுவாசம் யாருக்குள்ள இருந்துச்சு? உன் பாட்டி ஆகிய லோவிசாளுக்குள்ள. அதுக்கப்புறம் அந்த பாட்டி யாருக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ணாங்க? உங்க அம்மாக்குள்ள, உங்க அம்மாவாகிய அயனிக்காவுக்குள்ள புதைச்சிட்டாங்க. இப்போ உங்க அம்மா யாருக்குள்ள கொடுத்துட்டாங்க? அதனாலதான்டா நீங்க ஊழியத்தில் நல்லா இருக்க. ஹலோ, இந்த வயசான தாய் தகப்பன் நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய பேர் பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, உண்மைதானே? பேர பிள்ளைங்களை அடித்த உடனே நிறைய பாட்டி தாத்தா போய் தரப்பில் நிற்பாங்க, ஐயோ பிள்ளைய அடிக்காத அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிள்ளைய அடிக்காதீங்கன்றதை விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை உங்கள் பேர பிள்ளைக்கு கொடுத்துட்டு போகிறீங்களா? கொஞ்சம் நம்புறீங்களா? எவ்வளோ அழகான வசனம் பாருங்களேன். சே, பாட்டி அப்படியே யாருக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க? மகளுக்கு. மக அப்படியே வம்சமா என்ன வருது அப்படின்னா, ஃபெய்த் ஃபெய்த் ஃபெய்த். ஆண்டவர் தான் ஏன் ஒண்ணுமே, ஆண்டவர் தான் ஏன் பெரியவர், ஆண்டவர் தான் ஏன் நல்லவர். வேற கொடுக்கறதுக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்குன்னு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சொத்துமே வேண்டாம். என் பிள்ளைகளுக்குன்னு ஒண்ணுமே சம்பாதிக்கலையே பாஸ்டர், டோன்ட் ஒரி. உங்க பிள்ளைகளுக்குன்னு நயா பைசா நீங்க சம்பாதிக்க வேண்டாம், 5 பைசா கொடுக்க வேண்டாம். உங்க பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை மட்டும் கொடுங்க, மற்றதை கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஆமே. எங்க அம்மா அப்பா எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலங்க, நான் ஒன்றும் வாங்கவும் இல்லை. நான் சொல்லும் போதே சொல்லிட்டேன், ஊழியனுக்கு லேவியனுக்கு பங்கும் சுதந்திரமும் இல்லை. எனக்காக எங்க அண்ணனுக்கு தனியா அவங்களுக்கு செட்டில் பண்ணிட்டாங்க, எங்க அக்காவுக்கு செட்டில் பண்ணிட்டாங்க, எங்க எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டாங்க. நான் மட்டும் தான் இருக்கிறேன். இப்போ ஒரு 4 சென்ட் இடம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த வீடோட இருக்குது. அப்போ எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு, போகும்போதெல்லாம், டேய் என்னடா அதை உன் பேருக்கு வேணா எழுதி வச்சிடலாமா, ஏன்னா எங்களுடைய காலங்களும் லேட் ஆயிடுது அப்படின்னு. நான் எங்க அம்மா அப்பாட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பைசா கூட வேணாம், இருக்கிற அதுல உங்களுடைய காலம் முடிஞ்சதற்கு பிற்பாடு இன்னும் பிரதர்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் ஷேர் பண்ணி எழுதி வச்சிருங்க. எனக்கு பங்கும் சுதந்திரம் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே. எனக்கு 1 ஸ்கொயர் ஃபீட் நிலம் கூட வேண்டாம், சண்டை வராமல் இருக்கிறதுக்கு வேண்டாம், என்கிட்ட கொடுத்துருப்பாங்க, நான் வேணா 2 பேருக்கும் பிரித்து கொடுத்துட்றேன். ஆனால் என் மனசுக்குள்ள இன்றைக்கு வரைக்குமே அந்த இடத்தின் பேரில் அவங்க குடியிருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ரூமும் நான் தான் போட்டு கொடுத்துருக்குறேன். ஆனால் அந்த ரூம் கூட அவங்க காலம் முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு வேணாம்ப்பா. நான் வீட்டிலிருந்து கிளம்பும் போது எங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் எனக்கு எதுவுமே தர வேணாம்ப்பா, உங்கள்கிட்ட நான் கை நீட்ட மாட்டேன், என்னை அழைச்சவர் கர்த்தர், என்னை கண்டிப்பாக அவர் நடத்துவார். அதே போல் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா அப்பாட்டேன்னு கை நீட்டி 1 பைசா நான் வாங்கினதில்லை. கர்த்தர் என்ன கொடுக்குறவரை தான் வச்சிருக்கிறாரு, இனியும் மரணம் வரைக்கும் கர்த்தர் அதை செய்வார்னு நான் நம்புகிறேன். அதனால் பிள்ளைகளுக்கு சொத்து சம்பாரித்து வைக்கலன்ற அந்த கவலையோடு இருக்காதீங்க. அந்த சொத்து சம்பாரித்து வச்சா நிறைய குடும்பங்களில் பிரச்சனை தான் வருதுங்க. அண்ணன் தம்பிக்குள்ள நிறைய பேருக்கு அடிதடி தான் வருது, சண்டை தான் வருது, சொத்தே பிரச்சனை தான். அவனுக்கு நிறைய கொடுத்தேன், எனக்கு கொஞ்சமாக கொடுத்தேன், அவனுக்கு முன்னாடி கொடுத்தேன், எனக்கு பின்னாடி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரே போராட்டம் தான். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபெய்த்தை கொடுங்க, கர்த்தரோட வாழ்கிற ஆண்டவரை பிடிச்சிக்கூடா, அவன் ரொம்ப ஆசீர்வாதமாய் வருவார். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய முதல் ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவரே என் பிள்ளைய
ஒரு விசுவாச வீரனாய், ஒரு விசுவாச வீராங்கனையாய். ஆமென். எது நடந்தாலும் உங்க பிள்ளை உங்களுக்கு ஃபோன் பண்ணி, மா கர்த்தர் பார்த்துக்குவாருமா, ஹலோ ஹலோ மா புருஷனை அடிச்சிட்டாம்மா அப்படின்னு உங்களுக்கு கேட்ட உடனே நீங்க உடனே என்ன சொல்லணும் தெரியுமா? பயப்படாதம்மா, தேங்க்யூம்மா, ஆண்டவர் இருக்கார்ல, சும்மா விட்டுருவாரா? நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுமா, ஆண்டவர் ஒரே மாசத்துக்குள்ள மாத்தி கொண்டு வந்து நிறுத்துறாரா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்றதை விட்டுவிட்டு, அடிச்சிட்டானா வெட்டி விட்டு வா, வெட்டி விட்டு வா. ஆமா, இவர் கையில் கத்திரிக்கோள் கொடுத்துட்டு தான் வந்தார். வரும்போதே ஏதாவது ஒன்று பண்ண உடனே வெட்டி விட்டு வர்றதுக்கு, வெட்டி விட்டு வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். ஒரு தகப்பனாரிடத்துல ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா நான் உனக்காக ஜெபம் பண்றேன், நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றேன், ஆண்டவரால் மாற்ற முடியாத மனிதர் இல்லை, கர்த்தர் மாற்றுவாரு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்றதை விட்டுட்டு வெட்டி விட்டுட்டு வா, நான் பார்த்துக்கிறேன், அது என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் வா. என்னது வார்த்தை இது? என்ன வார்த்தை? பிள்ளைய வாழ வைக்கணும்னு ஐடியாவே இல்லை, புள்ள பிழைக்கணும்னு ஐடியாவே இல்லை, மகன் பிழைக்கணும்னு ஐடியாவே இல்லை. நிறைய பெற்றோர்கள் லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி கல்யாணத்தை ஜாம் ஜாமன் நடத்துறாங்க. அதே பெற்றோர் எவ்வளவு பணத்தை செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்துனாங்களோ அதே குடும்ப வாழ்க்கைய அவங்களே உடைச்சிடறாங்க. புள்ள மேல வச்ச பாசம், பையன் மேல வச்ச பாசத்தினால ஒரு குடும்பத்துல குடும்பம்னு வரும்போது சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்தான் செய்யும். சேர்த்து வைக்கத்தான் பார்க்கணுமே தவிர பிள்ளை மேல பாசம் வச்சு பிரிச்சு வைக்க பார்க்க கூடாது. எதிர்த்து நிக்க சொல்லக்கூடாது, ஜெபம் பண்ணதான் சொல்லணும். நான் சொல்றேன், குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கர்த்தர் தான் கொடுக்க முடியுமே தவிர எந்த அம்மா அப்பாவும் போலீஸ்காரரும் வக்கீலும் கொடுக்கவே முடியாது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாது, கர்த்தர் தான் கொடுக்கணும். அதனால எல்லாரும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். என் பிள்ளைகளை எதில் வளர்த்த போறேன்னா ஃபெய்த், விசுவாசம். அடுத்த ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானா அடுத்த ஜெனரேஷன் என் பிள்ளைங்க எல்லாம் எழுமி நின்று கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லணும், கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லணும், கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லணும். ஆமோதிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளேயும் இருக்கணும். முதல்ல நீங்க ஃபெய்த்தா இருக்கும்போது நீங்க எல்லாத்துக்கும் ஃபெய்த்தா இருக்கணும். எல்லாத்துக்கும் யாரை தான் சொல்லணும் அப்படின்னா, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீர் வெறுப்பதில்லை, உம்மை தேடி வருவோரை வெறுப்பதில்லை. ஆமென். அதனால எல்லாத்துக்கும் யாரை தான் காமிக்கணும்னா கர்த்தர், கர்த்தர். ஆமென். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஒரு சாட்சியை சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். ஒரு விஷயம், ஒரு பிரதர் வந்து எனக்கு ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாரு, கிஃப்டை. அப்போ அந்த ஃபோனை நான் வச்சுருந்தேன் என் கையில், அவன் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கும் போது அந்த ஃபோனை கொடுத்துட்டு அந்த பிரதர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போன உடனே என் மகன் என்னுடைய பக்கத்தில் வந்தான், மூத்தவன் வந்துட்டு, டாடி ஜாலிதான், ஜாலிதான், உங்களுக்கு பாருங்க ஏசப்பா எப்படியெல்லாம் கொடுக்குறாரு, உங்களுக்கு பாருங்க ஏசப்பா எப்படியெல்லாம் கொடுக்குறாரு, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார் டாடி. எனக்கு அந்த ஃபோன் வந்தது சந்தோஷமோ இல்லையோ, அவன் சொன்னது சந்தோஷமா இருந்துச்சு. சே, உங்களுக்கு யார் கொடுக்குறா? உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறாருன்ற ஒரு விதையை என் பிள்ளைக்குள்ள வைக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு பாக்கியம் கொடுத்துட்டாரு. அதை விட வேற எது வேணும்? அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவன் எது தேவைன்னாலும் இனி யாரே சார்ந்து வாழ்வான் அப்படின்னா கர்த்தரையே. ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமென். நம்புறீங்களா? இந்த வசனத்தை ஆண்டவர் பேசின உடனே நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு எது கூட நான் சேர்த்து வைக்கலான்னு பரவாயில்ல, அவங்களுக்குள்ள எதை விதைச்சிடணும் அப்படின்னா ஃபெய்த், விசுவாசம். தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கால் மாட்டில் முழங்கால் பட்டிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு முடியும்னா உப்பை தூக்கி போட்டு அதுக்கு மேலே நின்று முழங்கால் நின்று உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க.
வெறுமையாக வடிக்காதீங்க, தேவையில்லாமல் வடிக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை ஆன்லைனில் லைவில் அட்டன் பண்ணுறவங்க கூட தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, இன்னும் இந்த சத்தத்தை கேட்குறவங்க எழும்பி நின்று, ஆண்டவரே எனக்குள்ளேயே விசுவாச தடுமாற்றம் இருக்கு ஆண்டவரே, நானே ரொம்ப ஃபெய்த்தா இல்லை, எனக்குள்ளேயே நிறைய விசுவாச தடுமாற்றம் இருக்குது. எங்க அப்பா பெரிய விசுவாசி இல்லப்பா, எங்க அம்மா பெரிய விசுவாசி இல்லை, நான் தான் இந்த விசுவாசத்துல முதல் காலடி எடுத்து வச்சேன். நான் ஃபெய்த்தா இருந்தா தானே என் பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை விதைக்க முடியும். சொல்லுங்க சத்தமா, முழு பலத்தோட சொல்லுங்க. சொல்லுங்க கையோ, எனக்குள்ள அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, தாங்க. ஓ நம்புவே இயேசுவை, உங்க சத்தம் உயரட்டும். நம்புவே இயேசுவை, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். சொல்லுங்க எல்லாரும். கண்மலைகள் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போ எழும்பிடுவே. காத்திருந்து பலனடை கழுகு போ எழும். ரெண்டு கையை மேல உயர்த்தி சத்தமாய் நம்புவே. எஸ் ரத்தரபௌ சந்தனரபௌ ரோதலரபௌ தரகதலர ஷௌதுரலம் தனரகதரலரதன. ஏஸ் உங்களை நம்புறாண்டு. எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். எங்க ஃபெய்த்தை கொண்டு வாங்க ராஜா. எங்களுக்கு நம்பவே முடியலப்பா, எங்களுக்குள்ள விசுவாச தோல்வி வருது. ஆனா இப்ப ஜெபிக்கிறோம், எங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை தாங்க. நம்புவே இயேசுவே. தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் எல்லாருக்காகவும் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, எந்த இடத்துல இருந்தெல்லாம் கேட்கிறாங்களோ, அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்போ இந்த நிமிஷத்துல அவங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதற்கு இறங்கி வாங்க ராஜா. நடக்கிறது நம்பவே முடியலப்பா அவங்களால. அவங்களுக்கே ஃபெய்த் இல்லாம தான்ப்பா இந்த சத்தத்தை கேட்குறாங்க. என் விசுவாசமே தோற்று போயிருக்கு பாஸ்டர், என்னாலயே நம்ப முடியல. நான் எப்படி என் பிள்ளைகளுக்குள்ள விசுவாசத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றது? அப்படி நிற்கிற ஒவ்வொரு தாயாரையும் தகப்பனாரையும் தொடுங்கப்பா. இந்த சூழ்நிலையில் அவங்க கடந்து போறதுக்கு ஒரு விசுவாசத்தை அவங்களுக்குள்ள தாங்கப்பா. இந்த விசுவாசத்தினால இந்த பிரச்சனையை அவங்க தாண்டி தன்னுடைய பிள்ளைகளிடத்துல சாட்சி சொல்லணும் ஆண்டவரே. அந்த அற்புதத்தை இப்போ இந்த உபவாச ஜெபத்துல கட்டளை இடும், கட்டளை இடும் ஆண்டவரே. உங்க பாதத்தை முத்தம் செய்யறோம். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே. ஒரு ஜெப குறிப்பை ஜெபிச்சு நம்ம முடிக்க போறோம்.
பக்கத்தில் இருக்கிற இடம் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன். நமக்கு இனி வெறும் 15 மாதங்களே இருக்கின்றன. மாதம் ஒரு பெரிய தொகையை நம்ம அவங்களுக்கு பேங்கில் கொடுக்கணும். கொடுத்துட்டோம் அப்படின்னா 15 மாதத்துக்குள்ளே நம்ம திருச்சபையை கட்ட முடியும். ஆண்டவர் இரக்கம் செய்வார். இன்றைக்கி ஆராதனை இந்த ஃபாஸ்டிங் பீரியட் முடிச்சே நான் அதை திருச்சபை ஜனங்களுக்கு சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு உங்களுடைய இனி இந்த தசம பாகத்தையும் சேர்த்து அதுக்கு நம்ம கட்ட போகிறோம். அதனால உங்களுடைய தசம பாகத்தையும் அதோடு சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் மாதம் நான் இவ்வளோ உங்களுக்கு நான் மாதம் ஒரு 15 மாதத்துக்கு நான் இதை கொடுத்துட்றேன் பாஸ்டர் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வாக்கு மூலம் ஒன்று வேணும். அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் தாமதமான கூட உங்கள்கிட்ட பேசி அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா கரெக்டாக சேர்ந்துச்சா அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். அதனால் இன்றைக்கே அது பண்ணுறவங்க இன்றைக்கே சொல்லிடுங்க. இல்லை ஒரு 2 days லேட்டாக கூட சொல்லலாம். ஆனால் நான் வர்ற ஞாயிற்றுக்கிழமை நான் திரும்ப அனௌன்ஸ் பண்ணுவேன். ஏற்கனவே நீங்கள் நிறைய பேர் உங்களால் முடிஞ்சதை செஞ்சிட்டீங்க, எனக்கு தெரியும். ஆனால் நம்ம தேவை ரொம்ப பெருசு. நான் ஊழியத்துக்காக வேறு என்ன எங்கே போய் யார்கிட்ட போய் சொல்லணும்? என் ஜனங்கள்ட்டதெல்லாம் சொல்ல முடியும், பிள்ளைகளதெல்லாம் சொல்ல முடியும். அதனால் இந்த பட்டணத்தில் ஒரு திருச்சபையை ஆண்டவருக்குன்னு நம்ம கட்டி தான் ஆகணும். நம்ம ஆண்டவரை வருகை தாமதித்தாலும் நம்ம சன்னதிகள் இந்த பட்டணத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும். இதில் ஆண்டவர் இந்த பட்டணத்தில் கர்த்தர் தான் உயர்ந்தவர் நிரூபிச்சிடணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் நீங்கள் அதை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஜெபிக்கிறவங்க இன்னையிலேருந்து அரை மணி நேரம் நான் இல்லைன்னா 1 மணி நேரம் 2 நேரம் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், சர்ச்சில் ஜெபம் பண்ணுறேன். இனி இது வாக்கு கொடுத்தா மாறக்கூடாது. 15 மாதம் நீங்கள் கண்டினியூவாக ஜெபிக்கணும். உங்களுக்கு நான் ஜெப குறிப்பு கொடுத்துட்டே இருப்பேன். அவங்களும் நீங்கள் எனக்கு ஒருவேளை ஆன்லைனில் அட்டன் பண்ணுறவங்க தயவு செய்து ஃபோன் மூலமாய் தொடர்பு கொண்டு என்னிடத்துல பேசுங்க. உங்களுடைய நேரத்தை ஒரு வாட்ஸ்அப்பில் அதான் உங்களுடைய பேரையும் ஃபோன் நம்பரையும் அது என்ன டைமிங் ஜெபம் பண்ணுறீங்கன்றதையும் அனுப்பிடுங்க. வாக்கு கொடுக்குற யாராவது ஆன்லைனில் இருந்தால் கூட நீங்கள் மாதம் என்ன உங்களால் பண்ண முடியும். அதை நான் அமௌண்ட்டை சொல்லலை. நான் ஆண்டவரத்தில் அதான் சொன்னேன், ஆண்டவரை அமௌண்ட்டை நான் என்ன ஆண்டவரை சொல்கிறதுக்கு. அதனால் என் பிள்ளைகளுக்கு என்ன முடியுமோ அதை அவங்க செய்யட்டும், நாங்கள் அதை கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் நீங்கள் அதை செய்யுங்க. இப்போ எல்லாருமே அந்த இடத்திற்கு நேராக கரங்களை நீட்டி அந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றிடணும். நம்ம மாதம் நம்ம சொன்ன தொகையை அவங்களுக்கு கட்டுறதுக்கு ஆண்டவர் பலன் தரணும். கர்த்தர் கொடுத்துட்டாரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. 15 மாதத்துக்குள்ள ராஜயோக்கியமாக நம்ம அதை சுந்தரிச்சிடணும். எல்லாரும் அப்பா நாங்கள் பல வருஷமாக அதில் ஊழியம் பண்ணிட்டோம். இங்கே 15 வருஷமாக இந்த இடத்துல நாங்கள் நிலைநாட்டப்பட்டுட்டோம். இனி இடத்தை தேடி எங்கப்பா அலைவோம்? இந்த பட்டணம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. கயவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், எதிர்க்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், திருச்சபைகளை மூடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கடந்த மாதத்தில் கூட பல திருச்சபைகள் மூடப்பட்டதே ராஜா. இந்த இடத்துல நாங்கள் பழகிட்டோம் ஆண்டவரே. அந்த இடத்துல காலடி வச்சு பல மீட்டிங்கை நாங்கள் நடத்திட்டோம் ஆண்டவரே. ராஜா ராஜா எங்க பிள்ளைகளுக்கு கஷ்டம் தான்ப்பா, லாக்டவுன் வேற இருக்குப்பா. ஆனா பெருக பண்ணுகிறவர் நீ ராஜா. மாதம் நாங்க சொன்ன தொகையை 1 ரூபா ஜாஸ்தியா தான் கொடுக்கணுமே தவிர கம்மியா நாங்க கொடுக்கவே கூடாது ராஜா. அந்த அளவிற்கு எங்களை கைவிடாம நாங்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு ஒரு அற்புதத்தை செய்கிறதற்கு இப்பொழுது இறங்கி வாரோ. நீர் எழும்பி நெல்லும், உம்முடைய பொக்கிஷ சாலையை எங்களுக்காக திறப்பீராக. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, கொடுக்கணும்னு ஆசைப்படுற, கொடுத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே. அவங்க சாட்சியை மட்டும்தான்ப்பா எனக்கு சொல்லணும். இது உங்க நாம மகிமைக்காகப்பா. யாராவது இதை தப்பா பேசுறாங்கன்னா எங்களுக்கு தெரியாதுப்பா. ஆனா அவங்க தப்பா பேசினா கூட அதை தாங்கக்கூடிய பலனையும் சத்தியம் மட்டும் எங்களுக்கு தந்துருங்கப்பா. எங்க இருதயம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, எங்க இருதயம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களுக்காக இல்லப்பா, எங்க பேர் பிரஸ்தவத்துக்காக இல்லப்பா, உங்க நாம மகிமைக்காகப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்காய் மீண்டும் ஜெபிக்கிறேன். ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்புகள் அவர்களுக்குள்ளே இருக்குது.
எல்லா ஜெபக்குறிகளுக்கும் நீ பதில் தார். மகிமை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.